Good afternoon. போன கிழமை நாங்கள் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்த்த நாங்கள் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூடுதலாக நாங்கள் பார்த்தது செக்ஸை பற்றி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்று பார்த்த நாங்கள் அதிൻ്റെ ஃபீச்சர்ஸ்கள் அதிൻ്റെ கவர்னிங் ரெகுலேஷன்ஸ் அதில் பற்றி நாங்கள் விரிவாக பார்த்த நாங்கள் கொஞ்சம் இது வேற உங்களுடைய வேற சப்ஜெக்ட்ஸ்லையும் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பற்றி வருகுது. இருந்தாலும் இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் லோவில சட்டம் சம்பந்தமான விஷயங்களும் அதுக்குள்ள சேர்க்க வேண்டி இருக்கிறபடியால இந்த தியரியாளர்கள் கொஞ்சம் சட்ட வசனங்கள் அதுக்குள்ள வரும். சட்ட வசனங்கள் வரைக்குள்ள அதோட சேர்ந்தது கொஞ்சம் பார்க்க இருக்க கொஞ்சம் மயக்கமா இருக்கலாம். ஆனால் அதுல கொஞ்சம் சட்டம் சம்பந்தமான பாடத்துக்கு நீங்கள் சட்டத்துக்கு நீங்கள் பரீட்சையில மறுமொழி அளிக்கக்குள்ள அந்த அதுக்கேற்ற விதத்துல ஆன்சர் பண்ணணும். மற்ற பாடங்கள்ல வேற மாதிரி ஆனா சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண வேணும். இப்ப நாங்க பார்ப்போம் அதுல இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதுல அதோட சேர்ந்ததுதான் இந்த காசோலை சட்ட இதுகம். நான் அதை முடிச்சுட்டு எடுத்தேன்னா ரெண்டையும் ஒன்றை சேர்த்து படிப்பிச்சு கொண்டு போகலாம். நல்லா அதை சேர்த்து கொண்டு போய் இதையில நிக்காமல் இந்த அதே கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கீங்களா, இதையும் சேர்த்தா இதுவும் குழம்பக்கூடாது. காசோலை என்றது வளமாக நீங்கள் எல்லாரும் பாவிக்கிறபடியா ஒரு இலகுவான பாடம், இலகுவான விளங்கக்கூடிய ஒன்று. அப்ப இலகுவானதையும் கொஞ்சம் கஷ்டமானதையும் சேர்ந்து கலக்காமல் தனியா இதை கொஞ்சம் பார்த்து கொண்டு போவோம் என்று நினைக்கிறேன். முதலாவது காசோலை. காசோலை என்றா என்ன? காசோலை என்றா அதுவும் ஒரு கைமாறத்தக்க சாதனம் தான். அதுவும் பிரிவு 73 என்ன சொல்லப்படுது என்றால், காசோலை என்பது ஒரு கேள்வியின் மீது செலுத்தப்பட வேண்டிய ஒரு வங்கியாளர் மீது வரையப்பட்ட மாற்றுண்டியல். அது ஒரு மாற்றுண்டியல் தான், ஆனால் ஒரு வங்கியாளர் மீது வரையப்பட்ட மாற்றுண்டியல். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரோன் ஆன் பேங்க் பேயபிள் ஆன் டிமாண்ட். இதுதான் செய்யப்பட்டிருக்கு. இந்த போட்ல இருக்கிறது தெரியாதான்னு பார்க்க ஒரு செக்கை பற்றி எழுதியிருக்கு. செக்கை பற்றி போட்டு கிடக்குது. ஒரு செக் கொண்டு செக்ல இருக்கிற விஷயங்களை மட்டும் போட்டிருக்கணும். இல்ல பிறகு பார்ப்போம் என்ன வருதுன்னு. முதலாவது காசோலை என்றா அப்ப என்னன்னு பார்ப்போம். இது நீங்க அந்த மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்திருக்கிறபடியா சில விஷயங்கள் நான் தெரியா போகலாம். அப்ப சில விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் என்றால் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். காசோலையில பார்க்கல. காசோலைகள் மற்றும் மாற்றுண்டியல் அவற்றுக்கு வேறான சட்டங்கள் இல்லை. அப்ப இது சட்டங்கள் வேறா இல்லை. ஆனா 1957 ஆண்டுல இங்கிலாந்தில் ஒரு காசோலை சட்டம் உண்டு. 1957 பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு சில திருத்த சட்டங்கள். இலங்கையில அப்படி ஒன்றும் செய்ய இல்லை. ஆனால் அங்க பாவிக்கிற சட்டங்கள்லாம் இங்கேயும் பாவிப்பட்டு கிடக்குது. இந்த சட்டங்கள் தான் இருக்குது. இப்ப காசோலை ஒரு இது காசோலை ஒரு வங்கியாளர் மீதுதான் வரைய வேணும். வங்கியாளர் மீதுதான் காசோலை வரைய வேணும். ஆனா மாற்றுண்டியல் யார் மீதும் வரையப்படலாம். அன்றை நாங்க மாற்றுண்டியல் பற்றி பார்த்தோம். இதுல வித்தியாசம் காசோலையில் உள்ள வங்கியில மீது வரையப்படுறபடியா வேற எந்த ஒரு வணிக நிறுவனம் அல்லது வேறு எந்த ஒரு நிதி நிறுவனத்தில மேலேயும் காசோலை அவைக்கு இந்த காசோலை அவையில வரையில அதனுடைய அதுக்கு பேமெண்ட் செய்யவோ சேகரிக்கவோ முடியாது, கலெக்ட் பண்ணவோ முடியாது. அப்ப காசோலைக்கும் மாற்றுண்டியலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தால், ஒரு வங்கி மீது வரையப்பட வேணும் காசோலைக்கு, மாற்றுண்டியல் யார் மீதும் வரையப்படலாம். காசோலைக்கு கேள்வி மீது ஆன் டிமாண்ட் அது மீது பேமெண்ட் செலுத்த வேண்டும். ஆனா மாற்றுண்டியலுக்கு அப்படி இல்லை. அதுல சொல்லப்பட்ட நிபந்தனைகள் போன முறை பார்த்து நாங்கள் அதுல பார்த்து அதில் ஒரு டேட் குறிச்சு அதுக்கு பிறகு பேமெண்ட் செலுத்துறது எல்லாம் இருக்கான. காசோலை அப்படி இல்லை. அடுத்தது காசோலையை மாற்றுண்டியல நீங்க பாத்துறீங்க போன முறை ஒரு டேட் போட்டிருந்தா அந்த டேட்ல ஒப்புக்கொள்ளலுக்கு சமர்ப்பிக்க வேணும், அல்ல கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்க வேணும். ஆனா காசோலையில் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட ரீசனபிள் டைம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நியாயமான காலப்பகுதிக்குள்ள காசோலையை வங்கியில சமர்ப்பிக்கலாம் இருக்குது.
மற்ற குறுக்கு கோடல் வந்து காசோலைக்கு தான் இருக்குது, மாற்று எல்லையில் குறுக்கு கோடல் க்ராசிங் மற்றது கொடுப்பனவு நிறுத்தம், அதாவது கவுண்டர்மாண்ட் சொல்றது. கொடுப்பனவு நிறுத்தம் வந்து காசோலையில இருக்குது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில கொடுப்பனவு நிறுத்தம் செய்யறது இல்லை. இதுல பார்த்தோம்னு சொன்னா அப்ப எங்களுக்கு தெரியும் இதுல ஒரு நன்மை இருக்கு என்னன்னு சொன்னால் எல்லாரும் வந்து காசோல கொடுக்க இயலாது. அப்ப அதுல வந்து இது ஒரு நன்மையா இருக்கு வங்கிகளுக்கு. என்னென்றால் வங்கிகள்ல வைப்பிடுறது எல்லாம் வாடிக்கையாளர் செய்கிறது. இந்த காசோல வங்கியிலான செய்யலாம், வங்கியில தான் காசோல வைப்பிலிட சேகரிக்க எல்லாம் செய்ய முடிகிறபடியால வங்கிகளைத்தான் மக்கள் நாடுவார்கள். மற்றது காசோல புத்தகம் வந்து வங்கிகளால் அச்சிடப்பட்டுத்தான் வழங்கப்படுகிறது. அவர்கள் வாடிக்கையாளர் தாங்கள் விரும்பினதை வந்து பாவிக்க முடியாது. ஆனா சொல்லப்பட்டிருக்குது காசோலையில ஒன் டிமாண்ட் அவர்கள் கேட்கிறத கொடுப்போம். அப்ப இதுக்கு முந்தி உங்களுக்கு அந்த சொல்றீங்க, இதுல முந்தி இந்த வங்கிகள்ல அந்த காலத்துல கம்ப்யூட்டரைஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சிஸ்டம்ஸ் இல்லத்தானே. அந்த ஒரு ஆள் முட்டை கோதிலேயே எழுதி போட்டு பே இவ்வளவு வந்து கொடுத்தா பேங்க் கொடுக்கணும்னு சொல்லிடணும். அப்படி இருந்த காலம் இருந்தது. ஆனா இப்ப பேங்கள் வந்து செக் கொடுக்குற அந்த செக்கை தான் பாவிக்க வேணும். வேறு அவர்கள் பாவிக்கிறதை வங்கிகள் ஏற்றுக்கொள்வதும் இப்ப இல்லாமல் போயிட்டு. அதுக்கு ஒரு வழக்கு இருக்குது, பழைய 1966ஆம் ஆண்டு வழக்கு, பர்னட் வெர்சஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட் வழக்கு சொல்லப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி, இந்த விவரங்கள் பார்த்து கொண்டிருக்க நேரம் இல்லாது. இப்போது எல்லா வங்கிகளும் வந்து காசோலையில் வந்து இந்த MICR செக் புக் வந்து கேட்டிருப்பீங்க, மேக்னெட்டிக் இங்க் கரெக்டர் ரெகக்னைஸ்ட். அப்படியான செக் புக்ஸ் தான் விடுபடுகிறது. அப்ப அந்த காசோலைகளை தான் வங்கிகள் வழங்குகின்றன. அப்ப அந்த 3 முக்கிய வகையான காந்தெழுத்துக்கள் காசோலைகளை அச்சிடப்பட்டு வழங்கப்படும். ஒன்று காசோலையின் எண்ணிருக்கம், 2வது வங்கியின் இலக்கம் மற்றும் கிளை இலக்கம், 3 கணக்கு இலக்கம். இதுல நான் போட்டிருக்கிற இந்த போட்ல போட்டிருக்க நீங்க தெரிஞ்சா பாருங்க, இல்ல 3ஆ போட்டிருக்கிறேன். இந்த இதுல வந்து செக் நம்பர் 6 டிஜிட்ஸ் செக் நம்பர்ஸ் இருக்கும் காசோலையில. இந்த காசோலையில அடுத்தது இது வந்து வங்கி நம்பர் 4 நம்பர், 3 இருக்கும், அதில் கிளை நம்பர் இருக்கும். பிறகு இங்கால கணக்கிலக்கம் போடப்பட்டிருக்கும். கணக்கிலக்கத்துக்கும் 3 3 6 4 10 உள்ள கணக்கிலக்கம் போடக்கூடியதாக இந்த MICR நம்பர்ல இப்படி இருக்கும். இதில் வந்து 3மே இவ்வளவும் எல்லாம் பிரிண்ட் பண்ணப்பட்டு தான் செக் புக் கொடுவரும். இப்ப நாங்கள் பார்ப்போம் குறுக்கு கோடிடுதல், கிராசிங். குறுக்கு கோடு இடுதலால ஏற்படுகிற விளைவுகள், ஏற்படுற விளைவுகள் என்னன்னு பார்ப்போம். எஃபெக்ட்ஸ், ரைட்? effect of a crossing, effect of crossing of a check என்னன்னு பார்ப்போம். ஒரு காசோலையில குறுக்கு கோடுதல் என்பது ஒரு கணக்குக்கு மட்டும்தான், அல்லது ஒரு கணக்கின் ஊடாகத்தான் அந்த காசோலைக்கு கொடுப்பனவு செய்யப்பட வேண்டும் என்ற சொல்லப்படுகிறது தான் இது. அது ஒரு வங்கிக்குள்ளால செலுத்தப்படுறது. இப்ப வங்கி எண்ணில நேரம் வங்கி எண்ணு சொல்லாம தங்களோட ஒரே நேரம் அதே கிளையிலே அல்ல அதே வங்கியில வச்சிருக்கிற கணக்குக்கும் செலுத்தப்படலாம், அல்லது வேறு வங்கிகளுக்களாலையும் அது சேகரிக்கப்பட்டு வரலாம். அப்ப அந்த குறுக்கு கோடு என்பது எப்படியும் ஒரு கணக்குக்கு செலுத்தப்படணும், அல்லது ஒரு வங்கிக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றுதான் அந்த இதாக இருக்கும், கான்செப்டாக இருக்கும். ஒரு வங்கி குறுக்கு கோடுகளை புறக்கணித்து கருமபீடம், அதாவது கவுண்டருக்குள்ளால ஒரு குறுக்கு கோட்ட காசோலைக்கு பணம் செலுத்தலாம். அந்த குறுக்கு கோடு வந்து கட்டுப்படுத்த இல்லை, வங்கிய பணம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா செலுத்தலாம். செலுத்தினாலும் என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த பணம் செலுத்திய நபருக்கு அந்த பணத்தை பெறதுக்கு உரிமை இல்லை என்று பிறகு தெரிய வந்தால், அதுல ஏதாவது டிஃபெக்ட் அப்படி இருந்து வந்தால், இந்த பணத்தை செலுத்தின வங்கி வந்து அதன் உண்மையான ஓனர், ட்ரூ ஓனர், அவருக்கு வந்து பொறுப்பானதாக வேண்டி வரும். அப்ப உண்மையான ஓனருக்கு பொறுப்பாக வேண்டி வரும் என்றால் காசு நேரம் பேங்க்ல செலுத்துவினம். பேமெண்ட் கிராஸ் செக்குக்கு மேனேஜர் தன் டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்றது பாவிச்சு செலுத்தி இருக்கலாம். அது ஜெனுவினா நடந்து போகும். டிரான்சாக்ஷன் 99.99% போய்கொண்டே இருக்கும், சரியா இருக்கும். சில நேரத்துல எங்கேயாவது ஒரு நேரத்துல பிழைச்சுதால் அந்த நேரத்துல
அந்த ஆளுக்கு கொண்டு வந்து மாத்தினவர் உண்மையிலே அதுக்கு ஜெனிவினா இல்லை, அவருக்கு உரிமை இல்லாத ஒன்றுன்னு சொன்னால் பேங்க் வந்து பொறுப்பாக வேண்டியது. குறுக்கு கோடு வந்து கிராசிங்ஸ், அது வந்து அதால என்ன பாதுகாப்பு வங்கிகள் கண்டு பார்த்தோம்டா நோட்ஸ்ல இல்லை, நான் சொல்றேன், நீங்க மற்ற பாடங்களையும் படிச்சிருப்பீங்க என்றாலும் ரிமைண்ட் பண்றதுக்காண்டி சொல்றேன். ஒரு காசோலின் பெறுமதியாக மோசடியாக பெறுதல சிரமமாகுது. இப்போ கிராசிங் இருந்தால் கணக்கெடுக்கலால வந்து எடுத்தீர்களே அதிண்ட மோசடியாக பெறுதல் ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன்ஸை வந்து தவிர்க்கப்படுகிறது. அடுத்தது மோசடியை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் இருக்குது. இப்போ கேஷ் செக்ன்னு சொன்னா கவுண்டர்ல வந்து எடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டார். சில நேரம் ஐடென்டி கார்டு கொடுத்தாலும் ஐடென்டி கார்டு கூட சில நேரம் ஒரு மோசடியான ஐடென்டி கார்டா கூட இருக்கலாம், பிறகு ஆளை பிடிக்கலாம் இருக்கும். ஆனால் ஒரு கணக்குகளால செய்ய கிராஸ் செக் வந்து ஒரு கால அவகாசம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது அதோட அந்த கேஷ் அதை பெற்றுக்கொண்டவர்களையும் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். யார் இந்த காசோலை இந்த பெறுமதியை பெற்றுக்கொண்டவர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் ஒரு குறுக்கு போட்டுடுவதால. சரிதானே? அப்ப இது வந்து சாதாரண ஒரு சாதாரணமாக உள்ள பாதுகாப்பு. குறுக்கு போட்டு விடுவதால பாதுகாப்பு இருக்குது, வங்கிக்கும் வாடிக்கையாளருக்கும் இருக்குது. மேலும் கட்டளை சட்டம் வழங்கிய சட்ட ரீதியான பாதுகாப்பு உங்களுக்கு இதில் நாங்க சொல்றோம் என்றால், உண்மையா ஒரு குறுக்கு போட்டுட்ட காசோலைக்கு வங்கி பணம் செலுத்தினா பிறகுதான் உண்மையா அந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர் வந்து அந்த பணத்தை பெறது உண்மையான உரித்தாளி இல்லை, அவருக்கு உரிமை இல்லை என்று தெரிய வந்து நிறுவனமாகினால் வங்கி வந்து அந்த உண்மையான அந்த காசோலைன்ற உண்மையான உரித்தாளர், உரிமையாளர் ட்ரூ ஓனர் அவருக்கு பொறுப்பாக வேண்டி வரும். அதோட இந்த கட்டளை சட்டம், அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வழங்கி இருக்கிற ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பையும் வந்து இந்த சட்ட ரீதியான பாதுகாப்பையும் வங்கி இழக்க வேண்டி வரும். அதில் வங்கிக்கு பொறுப்புகளின் நட்டங்களும் ஏற்படலாம். ஒரு குறுக்கு கோட்டுக்கு முரணாக ஒரு காசோலைக்கு பணம் செலுத்துவது வங்கியின் கவன ஈனம் என்று கருதப்படும். ஒரு குறுக்கு கோட்டுக்கும் முரணாக ஒரு கிராசிங் செக்ல கிராஸ் பண்ணியிருக்கு, அதுக்கு எகெயின்ஸ்ட ஒரு கிராஸ் செக்குக்கு பேங்க் வந்து காசு கவுண்டருக்களால் ஓவர் த கவுண்டருக்களால நேர பே பண்றது வந்து பேங்கின் கவன ஈனம், நெகிலிஜென்ஸ். கவன ஈனம் சொல்றது பேங்கில ஒரு மோசமான ஒரு குற்றம். கவன ஈனம் சொல்றது மோசமான குற்றமாக தான் கருதப்படுகிறது. அப்ப கவன ஈனமானு சொல்லப்படுகிறது. ஒரு குறுக்கு கோடிட்ட காசோலை விஷயத்துல குறுக்கு கோடு இல்லாத காசோலையை போலல்லாமல் யார் குறித்த காசோலைக்கு பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை எளிதாக கண்டறிய முடியும். கழிச்சினாங்களா ஒரு கேஷ் செக்ன்றதை விட கிராஸ் செக்கு யாருக்கு காசு போச்சு பேமெண்ட் செய்தாங்கன்றதை கண்டுகொள்ள முடியும். மேலும் வாடிக்கையாளர் தாம் வரைந்த காசோலை ஒன்றின் கொடுப்பனவை நிறுத்த வேண்டுமாயின் அதற்கு போதிய கால அவகாசம் கிடைக்கிறது. அதுவரைக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து செக்கை கொடுத்துட்டார், அவைக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவர் நேரம் அதுக்கு பேமெண்ட்டை நிறுத்த வேணுமா இருந்தால் அதற்கு அவருக்கு போதிய அவகாசம் இருக்கு. ஏனென்றா செக் எப்படி அக்கௌண்ட்டுக்கால போய்த்தானே போகணும். அப்ப அது போறதுக்கு சில நடைமுறைகள் இருக்குத்தானே, அந்த நடைமுறைகளுக்கு சில டைம் எடுக்குன்றது தெரியும். அப்ப அது வரைக்கும் அந்த வாடிக்கையாளருக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. இப்ப வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஃபாஸ்டாக் கிளியரிங்ல நடக்க டைம் வந்து நேரங்கள் குறுகியதாக இருந்தாலும், முந்தின மாதிரி இல்லாமல் குறுகியதாக இருந்தாலும் சற்று கால அவகாசம் இருக்கு என்றுதான் இன்னும் சொல்ல முடியும். இது சட்டத்துல உள்ள முறை. குறுக்கு கோடுகளின் வகை. பொதுவான குறுக்கு கோடு ஜெனரல் கிராசிங்ஸ். ஜெனரல் கிராசிங் உங்களுக்கு தெரியும், ஒரு காசோலை அதிண்ட முகப்பில சரிதானே, முகப்புன்ற ஃபேஸ் ஆஃப் இட் அண்ட் கோ என்று ரெண்டு சொல் அல்லது ரெண்டு சமாந்தர குறுக்கு கோட்டுக்கு இடையில அதிண்ட எந்த ஒரு பக்கத்துல எந்த ஒரு சுருக்கமும் சரிதானே கைமாறத்தகாதது, நாட் நெகோசியபிள் என்று போட்டிருக்கிறது. இப்ப ரெண்டு பரலல் லைனுக்குள்ளே அன்கோ ஒன்று போட்டிருக்கலாம் அல்லது நாட் நெகோசியபிள் என்று போட்டிருக்கலாம் அல்லது ரெண்டும் சேர்த்துமே போட்டிருக்கலாம். இப்படி இருக்கிறத பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் இதில் போட்டிருக்கிறேன், இதை முந்தி படிச்சிருந்தாலும் திருப்பி ஒருக்கா பாருங்க, இந்த போர்டை பாருங்க. இந்த போர்ட்ல இந்த மேல போட்டிருக்கேன் நாட் நெகோசியபிள், இடது பக்க மேல் மூலையில நாட் நெகோசியபிள் போட்டு ரெண்டு கிராசிங். கீழே நேரம் சில பேர் அன்கோ ஒன்று போடுவினம், தனி அந்த நாட் நெகோசியபிள் இல்லை தனியா அன்கோ ஒன்று ரெண்டு கிராசிங் போடுவினம், சில நேரம் ஒன்றும் போடாம சும்மா கிராசிங்கும் போடுவினம். இதில் வந்து
ஜெனரல் கிராசிங் என்று சொல்றது, பொதுவான குறுக்கு கோடுகள். அடுத்தது அதிலே 2 சமாந்தர கோடுகள் கைமாறத்தகாத சொற்களுடன் அல்லது இல்லாமல் அதன் சேர்க்கை ஒரு குறுக்கு கோட்டை உருவாக்குகிறது மற்றும் ஒரு காசோலை பொதுவாக குறிப்பிடப்படுறது. அப்ப இந்த 2 சமாந்தர கோடுக்கு கைமாறத்தகாத என்ற சொற்களுடன் அல்லது இல்லாமல் 2 கோடு போட்டு அதுவும் ஜெனரல் கிராசிங். 2 சமாந்தர கோடுக்கு கைமாறத்தகாத என்ற சொல்லு போட்டிருந்தாலும் சரி கூடாட்டியும் சரி அதுவும் ஜெனரல் கிராசிங் சொல்றது. இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ் மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்துல பிரிவு 76(1) வருகின்றது. மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் பிரிவு 76(1). அடுத்த ஸ்பெஷல் கிராசிங். ஸ்பெஷல் கிராசிங் இந்த காசோலையில பற்றி சொல்ல வேணும். 2010ஆம் ஆண்டுல ஒரு எதிர்வு கூறப்பட்டது. இங்கிலாந்துல முதலாவதாக 2017ஆம் ஆண்டு வரைக்குள்ள காசோலை என்பதே ஒரு காசோலை என்ற கருவி பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு விடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி வங்கிகள் பிளான் பண்ணி கொண்டுதான் போச்சினம். அங்க உள்ள வங்கிகள் காசோலை என்ற கருவியை இல்லாம எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ல போய் எல்லாம் செய்து இந்த டிஜிட்டல் மயமாகுது எல்லாம் செய்து போய்க்கல காசோலை என்றது தேவைப்படாது. அப்படியாவது அவுடேட்டடா இல்லாம போயிடும்னு சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு 2020 ஆச்சு, 21 போகுது, அப்படியேதான் இருக்கு. அதனுடைய நாங்கள் படிக்கத்தான் வேண்டி இருக்குது. ரைட். ஒரு காசோலையில் அதன் முகப்பில் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் ஒரு வங்கியாளரின் பெயரை கைமாறத்தகாதது நாட் நெகோசியபிள் என்ற சொற்களுடன் சேர்த்தோ அல்லது இல்லாமலோ அந்த சேர்த்தல் ஒரு குறுக்கு கோடாக அமைகிறது. அப்ப அந்த கிராசிங் நாங்க மேற்ற போட்டு காட்டின கிராசிங்குக்குள்ள ஒரு பேங்கின் பெயர், உதாரணத்துக்கு சொல்லுவோம் பேங்க் ஆஃப் சிலோன் அல்லது பீப்புள்ஸ் பேங்க் அல்லது ஹட்டன் நேஷனல் பேங்க் என்று எழுதப்படுது. அல்லது அதோட சேர்த்து இப்ப பேங்க் ஆஃப் சிலோன் நாட் நெகோசியபிள் அல்லது நாட் நெகோசியபிள் பேங்க் ஆஃப் சிலோனும் போடப்படுது, சரிதானே? அல்லது தனியா பேங்கின் பெயர் போட்டு அந்த கிராசிங் போடப்படுது. போட்டா அதை அந்த காசோலையை சொல்றது ஸ்பெஷல் கிராசிங், ஸ்பெஷலி கிராஸ் செக். இது விசேஷமாகவும் அந்த வங்கியாளருக்கும் குறுக்கு போடப்பட்டதாக அமைக்குது. இது ஸ்பெஷலி கிராஸ்ட் ஃபார் தட் பேங்க். அப்ப அந்த பேங்க் தான் கலெக்ட் பண்ணிடும். அந்த பேங்க் ஆஃப் லோன் மேலே அதுக்கு எழுதப்பட்டால் அந்த பேங்க் தான் கிராஸ் பண்ணிடும் என்று எழுதப்படுது. இப்ப இது மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் பிரிவு 76(2). முதல் நாங்க 76(1) பார்த்தோம் ஜெனரல் கிராசிங். சிறப்பாக கிராஸ் பண்ணப்படுறது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ் மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் 76(2). சரிதானே? நீங்க முதல் பார்த்தவள் சப்ஜெக்ட் தான். ரைட். அடுத்தது மூன்றாவது கைமாறத்தகாதது நாட் நெகோசியபிள் கிராசிங். ஒரு ஆள் அந்த கிராசிங்குள்ள நாட் நெகோசியபிள் என்று எழுதுறார். அந்த கோட்டுக்குள்ள ரெண்டுக்குள்ள நாட் நெகோசியபிள் என்று எழுதினால் அது நாட் நெகோசியபிள் கிராசிங் என்று சொல்லுவோம். இப்ப இதுல நாட் நெகோசியபிள் சொன்னா கைமாறத்தகாதது என்று சொன்னோம் என்றால் அது கைமாறத்தகாதது என்றது அல்ல. அதாவது மாறத்தகாதது அல்ல, நாட் டிரான்ஸ்ஃபரபிள் என்று இல்லை, மாறும். ஆனா அந்த காசோலையில எவர்கிட்ட இருந்தவர் பெற்றுக்கொள்றாரோ அவரை காட்டிலும் பார்க்க சிறந்த உரித்தை வழங்குவதற்கான திறனை கொண்டிருக்க மாட்டார், கெப்பாசிட்டியை வருகிறார். முதல் இருந்தவர் களவெடுத்ததை வச்சு இவருக்கு கொடுத்திருந்தால் இவருக்கும் அந்த களவோடு தான் வந்திருக்கும். உண்மையானது இந்த உரித்தாளிக்கு எதிராக இவரால தன் உரித்த நிலைநாட்ட முடியாம போகும். வழக்குக்கு போனா கைமாறத்தகாது என்று இருந்தபடியா அவர் அதை தன்தான் என்று ப்ரூவ் பண்ணினா இருந்தால் இவருக்கு உரிமை இழக்க வேண்டி வரும். அப்ப அதான் அந்த கைமாறத்தகாது. கைமாறத்தகான்றது உரித்த சொல்லியொழிய மற்றபடி அதிന്റെ மாற்றும் தன்மையை கட்டுப்படுத்துவது இல்லை. இது பிரிவு 81 சொல்லப்பட்டிருக்கு. இந்த காசோலையை எவரிடமிருந்து பெற்றாரோ அவரை காட்டிலும் சிறந்த உரித்தை வழங்குவதற்கான திறனை கொண்டிருக்க மாட்டார். இது பிரிவு 81. இந்த வார்த்தைகள் மாற்றத்தினை கட்டுப்படுத்தாது, டிரான்ஸ்பரபிலிட்டி அது கட்டுப்படுத்தாது. ஆனால் மாற்றக்காரருக்கு இருக்கும் உரித்தை மட்டுமே மாற்றுகின்றன. உதாரணமாக ஒரு திருடமிருந்து ஒரு காசோலையை பெற்றவர் அதை உண்மையான உரிமையாளருக்கு எதிராக வைத்திருக்க முடியாது. அதுக்கு ஒரு வழக்கு இங்க இலங்கையில் இருந்த வழக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாகூர் பிச்சை வேர்சஸ் கணபதி பிள்ளை 1963 இருந்த வழக்கு. ரைட். அடுத்தது
பெறுநர் கணக்கு அக்கவுண்ட் பேய் என்று சொல்றது. சில நேரம் அந்த மேல் கிராசிங்குக்குள்ள இந்த நோட் நெகோசியல் கோடினம் அக்கவுண்ட் பேய் ஒன்லி பெறுநரின் கணக்குக்கு மட்டும் அல்லது அக்கவுண்ட் பேய் இப்படி போட்டு ஒரு கிராசிங்ல எழுதப்பட்டிருக்கும். அப்படி செய்திருந்தால் அதை சொல்றது அக்கவுண்ட் பேய் கிராசிங் அல்லது அக்கவுண்ட் பேய் ஒன்லி கிராசிங் என்று சொல்றது. இது இந்த கிராசிங் பணம் பெறுநரின் கணக்குக்கு மட்டுமே வரவிக்கப்படும் என்று வங்கியாளருக்கு அறிவிப்பாகத்தான் இந்த குறுக்கு கோடு செயல்படுகிறது. சரிதானே? அந்த கலெக்ட் பண்ற பேங்குக்கு தான் இது அறிவிக்க சொல்லுது, இப்படி செய்யும். இது அவற்றை அக்கௌண்ட்டுக்கு மட்டும் வரவிக்கணும். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இதை பற்றி ஒரு கதையும் இல்லை. இந்த எங்கட மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்தை பற்றி கதைக்கணும் தானே, அந்த சட்டத்துக்கான இந்த செக்ஸை பற்றியும் வருகுது. ஆனா அந்த சட்டத்துல இதை பற்றி ஒரு கதையும் இல்லை. ஆனாலும் இது கலெக்டிங் பேங்குக்குள்ள ஒரு அறிவித்தல். அப்ப இந்த கிராசிங் அதாவது பேய் அக்கவுண்ட் பேய் என்று சட்டம் 1990ஆம் ஆண்டுல இந்த சட்டத்தை லண்டன்ல திருத்தி இருக்கணும். இங்கிலாந்து செய்து இந்த குறுக்கு கூட்டையும் ஒரு சட்டபூர்வமா அங்கீகரிச்சிருக்கணும் இங்கிலாந்துல. அதுவும் அங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த கிராசிங் என்ன செய்யுது, ஒரு பெரும் வங்கியாளருக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு பெரும் கைட்லைன்ஸ். பெரும் வங்கியாளருக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் கொள்ளப்படுகிறது. direction to the receiving banker என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அதுக்கு ஒரு வழக்கை சொல்லப்பட்டிருக்கு. இம்போர்ட்டர்ஸ் கம்பெனி வெர்சஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட் 1927. இதுல சொன்னா என்றால் மற்ற பாடங்கள் நீங்க படிச்சிருந்தாலும் இதுல லோ ஒன்றபடியா சட்டம் ஒன்றபடியா அந்த சட்ட உதாரண வழக்களையும் போட்டு கிடக்கு. மற்றது இது சேகரிக்கும் வங்கிக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங். கலெக்டிங் பேங்குக்கு கவனமா இருங்கோ, இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்கோ, இது அவற்றை அக்கௌண்ட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு, கலெக்ட் பண்ணி பாருங்க ஒரு வார்னிங். ஒரு வங்கி நியாயமான விசாரணைகள் செய்யாமல் பணம் செலுத்துபவர் தவிர வேறு நபருக்காக காசோலியை சேகரித்தால் கவன ஈனம் என்ற அடிப்படையில் பிரிவு 82 வழங்கப்படும் பாதுகாப்பு மறுக்கப்படும். கலெக்டிங் பேங்குக்குள்ள ப்ரொடெக்ஷனை லூஸ் பண்ணும் இந்த வங்கி. ஒரு விசாரணை செய்துதான் கலெக்ட் பண்ணணும். சில நேரம் அக்கௌண்ட் பேய் என்றாலும் தேர்ட் பார்ட்டிக்கு கலெக்ட் பண்ணலாம். ஆனா கலெக்ட் பண்ணிக்க சரியான போதிய விசாரணை இல்லாமல் எடுத்திருந்தால் இந்த பணம் உண்மையான சிறுத்தான் பிழை நடந்தால் பாதுகாப்பு இல்லாம போயிடும். திரும்ப சொல்ல பாருங்க, இது சேகரிக்கும் வங்கிக்கு ஒரு எச்சரிக்கை, வார்னிங். வங்கி நியாயமான விசாரணை செய்யாமல் பணம் செலுத்துபவரை தவிர வேறு நபருக்காக காசோலியை சேகரித்தால் கவன ஈனம் என்ற அடிப்படையில் பிரிவு 82 வழங்கப்படும் பாதுகாப்பு வங்கிக்கு கிடைக்காது, மறுக்கப்படும். இது 2 வழக்கு உதாரணத்தை தந்திருக்கிறேன். அண்டர்வுட் வர்சஸ் பேங்க் லிவர்பூல் 1924, மற்றது 1966 பிவன் வர்சஸ் நேஷனல் பேங்க் லிமிடெட். மற்றது அக்கவுண்ட் பேயில சொல்லினா இந்த சொற்கள் காசோலையை 3ஆம் தரப்பினருக்கு மாற்றுவதை சட்டபூர்வமாக தடுக்காது. நான் சொன்னது தேர்ட் பார்ட்டிக்கு இந்த செக்கை செக் கலெக்ட் பண்றதை தடுக்க இல்லை. மேலும் காசோலையின் கைமாறத்தக்க அல்லது மாற்றத்தக்க தன்மையை அளிக்காது. கைமாறத்துக்கு நோட் நெகோசியபிள், சரிதானே? நோட் நெகோசியபிள் தானே, அந்த அப்படியே அந்த தன்மையை அல்லது மாற்றத்தக்க தன்மையை அளிக்காது. மாற்றத்தக்கதோ அல்லது தன்மையை இது அளிக்காது, தடுக்க இல்லை. இதை சொல்லுதுமா தேர்ட் பார்ட்டிக்கு போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கவனமா இருக்கணும் விசாரிச்சு. அதுக்கும் உதாரணம் சொல்லப்படுது இம்போர்ட்டர்ஸ் வெர்சஸ் கம்பெனி வெர்சஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க். அடுத்தது, இந்த சொற்கள் பணம் செலுத்தும் வங்கிக்கு கூடுதல் கடமையை செலுத்தாது. பேயிங் பேங்க் நாங்க சொன்னாங்க, கலெக்டிங் பேங்குக்கு தான் அந்த அக்கவுண்ட் பேய் என்ற க்ரோசிங்ல இருக்கிறது அறிவுறுத்தலா இருக்குது. பேயிங் பேங்குக்கு ஒரு அடிஷனல் பேக்கா இராது. ஒரு வங்கியாளருக்கு காசோலையை செலுத்துகின்றது. பெயரிடப்பட்ட பணம் பெறுநருக்காக சேகரிக்கும் வங்கி கலெக்டிங் பேங்க் அதை சேகரிக்கிறது என்பதில் திருப்தி அடைகிறது. பேயிங் பேங்க் என்ன செய்யுது? கலெக்டிங் பேங்க் ஒரு சரியான தண்ட கஸ்டமருக்கு கலெக்ட் பண்ணுதுன்றதோட சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கு பேமெண்ட்டை செய்யுது. வங்கி அதை சேகரிக்க என்பதில் திருப்தி அடைகின்றது. அது முற்றிலும் சேகரிக்கும் வங்கியின் பொறுப்பாகும். கலெக்டிங் பேங்கின் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுது. அந்த வழக்குன்னு சொல்லி இருக்கு. யூனிவர்சல் கரண்டி பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் நேஷனல் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா. Then
அக்கவுண்ட் பேயி கிராசிங்கை பற்றி சொல்லப்படுற வியாக்கியானம். அதாவது சட்ட வியாக்கியானத்தை பற்றி நான் இதை சொன்னேன் அவளுக்கு. ரைட். இப்ப அடுத்ததுக்கு வருவோம். அப்ப கிராசிங்ல நீங்க முதல் பார்த்துட்டா திருப்பி பாருங்க. இல்ல 4 வகையை பார்த்துறாங்க. ஒன்று ஜெனரல் கிராசிங். ஜெனரல் கிராசிங்ல பார்த்தோம் அன்கவுண்ட் போடலாம், 2 கோட்டுக்கு நடுவில் கைமாறத்தகாண்டு போடலாம், அல்ல 2 கோட்டுக்கு நடுவில் கைமாறத்தகாண்டு போடலாம், இல்லாமலும் விடலாம். அது ஜெனரல் கிராசிங். ஸ்பெஷல் கிராசிங் என்று சொன்னால் அந்த கிராசிங்க்கு நடுவில் கைமாறத்தகா நோட் நெகோசியபிள் போடுறது, அல்ல இல்லாமலும் போடலாம். அதுவும் ஒரு பேங்கின் பேரையும் சேர்த்து போடுறது. பேங்கின் பேரை போடலாம், அதோட நோட் நெகோசியபிள் போடலாம், இல்லாமலும் போடலாம். அது வந்து ஸ்பெஷல் கிராசிங். மற்ற நோட் நெகோசியபிள் கிராசிங்ல 2 கோட்டுக்கு நடுவில் நோட் நெகோசியபிள் போட்டால் நோட் நெகோசியபிள் கிராசிங். தென் அக்கவுண்ட் பேயி. அக்கவுண்ட் பேயி ஒன்லி செக். இது வந்து ஒரு கலெக்டிங் பேங்கின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். 4 வகையான நாங்கள் சொல்லியிருக்கோம். அறிவுறுத்தல் சொல்லியிருக்கு. டெபினிஷன்ஸ், வியாக்கியானங்கள். இப்ப பார்ப்போம், இந்த காசோலையை யார் குறுக்கிடலாம். குறுக்கு கோடு வந்து ஒரு முக்கியமான சொன்னோம் கிராசிங். காசோலை சட்டத்துல நாங்கள் பார்த்தோம், காசோலை சட்டத்துல பெருசாக மாற்றம் செய்யப்படாவிட்டாலும் 2005-2006 ஆண்டு ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. முந்தி வந்து காசோலையை வந்து நேரடியாக கொடுப்பனவு வாங்கிக்கு சமர்ப்பிக்க வேணும். பிறகு இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் இந்த செக் இமேஜ் ட்ரங்கிங் சிஸ்டம் இருக்குது. அதுல வந்து இந்த ஸ்கேன் காப்பி சரிதானே, அதுல பிரதிபிம்பம் வந்து தான் வங்கிகளுக்கு போகுது. அதை வச்சுதான் கொடுப்பனவு செய்யறதுல நடவடுக்குது. பிறகு அதிண்ட திருப்பப்பட்டா கூட அதிண்ட ஒரு என்ன சொல்றது சிஎன்ஆர் என்ன செக் ரிட்டர்ன் சிஆர்என் செக் ரிட்டர்ன் நோட் அதை கொடுத்து அதை கொண்டே வழக்கு போடுறதுக்கு வழக்குக்கு ஒரு எவிடன்ஸா கொடுக்கக்கூடிய விதமாக சட்டம் திருத்தப்பட்டு இருக்கிறது. அதை வந்து நாங்கள் அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட்ஸ்ல நாங்கள் பார்ப்போம். அது வேறையா இருக்கிறபடியால் அதோட பார்ப்போம். இதுல நாங்கள் சாதாரண எங்களுக்கு இந்த சட்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்ப பார்ப்போம், அதுல கொஞ்சம் வித்தியாசங்களும் இருக்கு. இப்ப பேங்க் வந்து தனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு க்ராஸ் பண்ணணும்னு கிடக்குது. இப்ப எங்கட இதன்படி ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அந்த முன் பக்கத்துல க்ராஸ் பண்ணணும்னு இருக்கு. ஆனா அந்த செக் இமேஜ் சிஸ்டத்துல நாங்க செக்கின் பின்பக்கத்துல க்ராஸ் பண்றோம். இதுதானே சில முறையில் வித்தியாசமா இருக்கு. நான் அதுக்கு பொறுப்பா இருந்தேன் பேங்க்ல. அந்த க்ராசிங் இல்லைன்றதுக்காண்டி திருப்புறதும் இல்லை. இப்ப ஏன்னா அதுக்குரிய எந்த பேங்க் கலெக்ட் பண்ணது, இந்த பிரான்ச் கலெக்ட் பண்ண எல்லாம் கூட அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல அந்த நம்பர்ஸ் எல்லாம் வருகுது. அதோட நாங்கள் வேறையா பார்ப்போம். ரைட். இப்ப பார்ப்போம், காசோலையை யார் குறுக்கு கூடலாம், யார் க்ராஸ் பண்ணலாம் என்று இருக்குது. ஒன்று, காசோலை ஒன்று பொதுவாக அல்லது விசேஷமாக வரைந்தவர்னால் குறுக்கு கோட்டப்படலாம். முதலாவது வந்து வர்றது வரைந்தவர், ட்ரோவர், செக்கை எழுதுறாள் அல்ல செக்கை கொடுக்குறாள். காசோலையை ஜென்ரலாக அல்லது விசேஷமாக ஜெனரல் க்ராசிங் ஸ்பெஷல் க்ராசிங் போடலாம் ட்ரோவர். அப்போ ஒரு காசோலை குறுக்கு கோடப்படாத இடத்து வைத்திருப்பவர் பொதுவாக அல்லது விசேஷமாக குறுக்கு கோடலாம். அப்ப ட்ரோவர் கொடுக்காமல் ட்ரோவர் க்ராஸ் பண்ணாம கொடுத்திருந்தா ஹோல்டர் படிச்ச நாங்கள் போன இடம் படிச்சது ஞாபகம் இருக்கோ தெரியாது. விளங்காட்டி கஷ்டம்டா என்ன சொன்னி இப்ப இதுல போட்டு அந்த யூடியூப்ல 4-5 இடம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க வேணும். கொஞ்சத்தை பார்க்கணும், விளங்காட்டி விட்டுட்டு பிறகு கொஞ்சம் ஏத்து பிறகு அதுல 2-3 தூரம் பார்க்க விளங்கும். இன்னும் சீர மறந்து குடிக்கிற மாதிரி தான் சில சப்ஜெக்டுகள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்களும் கொஞ்சம் படிச்சது, விளங்காச விஜய் திருப்பி பார்த்தது. அப்போ ஒன்று குறுக்கு க்ராஸ் பண்ணது வந்து ட்ரோவர் க்ராஸ் பண்ணி கொடுக்காட்டி வைத்திருப்பவர் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் தன் பாதுகாப்புக்காண்டி என்ன செய்யலாம், தான் அதை வந்து ஜெனரல் க்ராசிங்கும் போடலாம் அல்லது ஸ்பெஷல் க்ராசிங்கும் செய்யலாம். இரண்டாவது, ஒரு காசோலை பொதுவாக குறுக்கு கோடிடப்பட்டிருக்கும் போது ஜெனரல் க்ராசிங் போட்டு கிடக்குது. அங்க பார்த்தனாங்களா அனுக்கோ அல்லது நெகோசியபிளோ ஏதோ ஒன்று போட்டு நாங்கள் க்ராஸ் பண்ணி விட்டு இருக்கிறோம் முன்னுக்கும். அப்போ ஒரு காசோலை பொதுவாக குறுக்கு கோடிடப்பட்டிருக்கும் போது வைத்திருப்பவர் அதை சிறப்பாக குறுக்கு கோடிடப்படலாம். இப்ப ஸ்பெஷல் க்ராசிங் அவரும் செய்யலாம். வச்சிருக்கிறாள் வந்து சும்மா ஒரு ஜெனரல் க்ராசிங் போட்டிருக்கதையும் ஸ்பெஷல் க்ராசிங், அதாவது ஒரு பேங்கின் பேரை குறுக்கு எழுதி விடலாம்.
தான் வச்சுக்கிற வங்கின்ற பேர் எழுதி விடலாம் வேண்டால் அதையும் செய்திருக்கலாம். வச்சிருப்பார் ஹோல்டர் வைத்திருப்பார் ஹோல்டரை. ரைட். மூன்றாவது, காசோலை பொதுவாக அல்லது விசேஷமாக குறுக்கு கோடிடப்பட்டிருக்கும் போது வைத்திருப்பவர் கைமாறத்தகாதது என்ற சொற்களை சேர்க்கலாம். இப்ப இது ஒரு ஜெனரலாயோ அல்லது ஸ்பெஷலாயோ கிராஸ் பண்ணப்பட்டிருக்கிற போது, செக் இருக்கிற போது அந்த ஹோல்டர் அதுக்குள்ள நோட் நெகோசியபிள் என்ற சொல்ல சேர்த்து விடலாம். அது சட்டத்தில் இடம் கொடுத்திருக்கு அப்படி செய்கிறது. அடுத்தது, ஒரு காசோலை விசேஷமாக குறுக்கு கோடிடப்பட்டு இருக்கும் இடத்தில் அதை குறுக்கு கோடிட்ட வங்கியாளர் அதை சேகரிப்பதற்காக மற்றொரு வங்கியாளருக்கு மீண்டும் குறுக்கு கோடிடலாம். இதுதானே ஒரு காசோலை விசேஷமாக குறுக்கு கோடப்பட்டிருக்கும் இடத்தில் அதை குறுக்கு கோடிட்ட வங்கியாளர் அதை சேகரிப்பதற்காக மற்றொரு வங்கியாளருக்கு மீண்டும் குறுக்கு கொள்ளலாம். இப்ப உதாரணத்துக்கு நேஷனல் சேவிங்ஸ் பேங்க் ஒரு செக்கை க்ளோஸ் பண்ணி அனுப்பினோம். அவை இந்த ஏஜெண்டா மற்ற அங்கால இருக்கு பேங்க் ஆஃப் சிலோன்ல கொண்டே அல்லது இன்னொரு பேங்க்ல கொண்டே போடினோம். போடிக்கு அவை அதை இன்னொரு பேங்க் கலெக்ட் பண்ண அனுப்பிக்குள்ள கிளியர் பண்ண அனுப்பிட்டு அவையும் க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்ப மீண்டும் க்ளோஸ் பண்ணப்படும். அஞ்சாவது, ஒரு குறுக்கு கோடிடாத அல்லது பொதுவாக குறுக்கு கோடிட்ட காசோலை வங்கியாளருக்கு சேகரிப்புக்கு அனுப்பப்பட்டால் அவர் அதை தனக்குத்தானே சிறப்பாக குறுக்கு கோடிடக்கூடும். ஒரு குறுக்கு கோடிடாத அல்லது பொதுவாக குறுக்கு கோடிடப்பட்ட காசோலை வங்கியாளருக்கு சேகரிப்புக்கு அனுப்பப்பட்டால் அவர் அதை தனக்குத்தானே சிறப்பாக குறுக்கு கோடிடக்கூடும். அதாவது ஒரு ஜெனரல் க்ளோசிங் அல்லது க்ளோசிங் இல்ல போடப்படாத ஒரு காசோலையை கலெக்ஷனுக்கு அனுப்பப்படுதாம். அனுப்பப்படைக்க இப்ப அந்த வங்கியாளர் என்ன செய்யறார், அதை தானே ஸ்பெஷல் க்ளோசிங்க போடலாமா. கலெக்ஷனுக்கு அனுப்ப இது கலெக்டிங் பேங்க் தான் செய்யலாம். இது இப்ப கலெக்ஷன் பேங்க் தனக்கு போடுறா போடலாம். பேயிங் பேங்க வராது. என்னண்டா இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப ஸ்கேன் பண்ணித்தானே அனுப்புற இமேஜ் தானே போதும். இமேஜ்ல போய் அங்க ஒரு க்ளோசிங்கும் போடுற வேலை நடக்காது. இந்த அஞ்சாவது சொல்லப்பட்ட விஷயம், அதாவது கட்டளை சட்டம் மாற்று பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சட்டத்துல பிரிவு 77 சொல்லப்படுகிறது. சொல்லப்படுற விஷயம் பார்க்க வேணும். நாங்கள் அதை இங்கிலீஷ பார்த்தோம்னா என்ன சொல்லப்படுது, where an uncrossed check or a check cross generally is sent to a banker for collection, he may cross it specially to himself. இது இப்ப உள்ளதுன்னு பார்த்தா கலெக்டிங் பேங்க் தான் செய்யலாம். பேயிங் பேங்க் தன்னிட்ட வந்தா அப்புறம் முந்தி பேயிங் பேங்க் போகும் தானே செக், அந்த நேரத்தில் க்ளோஸ் பண்ணலாம். ஆனா இப்ப அப்படி பேயிங் பேங்க் செக் போகாது, இமேஜ் தானே போகும். அப்படி அது அதுக்கு செல்லுபடி ஆகாது. கலெக்டிங் பேங்க் தான் க்ளோஸ் பண்றதா இருந்தா க்ளோஸ் பண்ணலாம். சரிதானே. அப்ப இந்த 5 முறைகள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த மாற்றுண்டியல் கட்டச்சட்டம் பிரிவு 77 சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொன்னான். யார் க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஒன்று, க்ளோஸ் பண்ண இடத்தை வச்சிருக்கிறாள் ஹோல்டர் பொதுவாகவோ விசேஷமாகவோ குறுக்கு கோடு போடலாம். இரண்டாவது, பொதுவாக குறுக்கு கோடு இருக்க போது அதை சிறப்பாக ஹோல்டர் வைத்திருப்பவரை சிறப்பாக குறுக்கு கோடலாம். மூன்றாவது, காசோலை பொதுவாக அல்லது விசேஷமா வச்சிருக்கும் பட்டிருக்கும் போது அந்த ஹோல்டர் நாட் நெகோசியபிள் என்ற சொல்லி அதுக்காக சேர்க்கலாம். நாலாவது, விசேஷமாக குறுக்கு கோடிடப்பட்டிருக்கும் இடத்து அதை குறுக்கு கோட்ட வங்கியாளர் அதை சேகரிப்பதற்கு அந்த வங்கியாளருக்கு மற்றொரு வங்கிக்கு மீண்டும் குறுக்கு கோடு இடலாம். அஞ்சாவது, ஒரு குறுக்கு கோடிடாத அல்லது பொதுவாக குறுக்கு கோடப்பட்ட காசோலை வங்கியாளருக்கு சேகரிப்புக்கு அனுப்பப்பட்டால் அதை அவர் தனக்குத்தானே சிறப்பாக குறுக்கு கோட கூடும். Bill of Exchange Act number 77. இப்ப இந்த குறுக்கு கோடுதல் என்பது crossing ஒரு காசல் என்ற ஒரு பகுதி. It's a part of it's a material part of the check ன்னு சொல்றது. Material part of check அதுக்கு செக்ஷன் 78 Bill of Exchange Actல செக்ஷன் 78க்குள்ள இது வருகிறது.
இப்ப இந்த செக்ல நீங்க பாக்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு சொல்றேன், சில பேங்க்ஸ் சில செக்ஸை நீங்க பார்த்தால் இந்த மேல ப்ரோசிங் போடப்பட்டிருக்கும் இதை விட சில நேரத்துல இங்க கூட போடணும். சில செக்ஸ் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு நடுவால. இதுக்குள்ள எழுதப்பட்டிருக்கும் இந்த நாட் நெகோசியபிள் எழுதப்பட்டிருக்கும். இதுக்குள்ள நாட் நெகோசியபிள் எழுதப்பட்டிருக்கும், அல்லது அக்கௌண்ட் பே ஒன்லி எழுதப்பட்டிருக்கும். இதுல அக்கௌண்ட் பே எல்லாம் இதுக்குள்ள கூட அடிபட்டிருக்கும் இல்லதானே? பார்க்கணும் க்ராசிங். சில பேர் என்ன செய்வினோம் என்றால், இன்னும் நடக்குது அந்த பிரச்சனை, நாங்கள் கவனமா இருக்கணும். கவுண்டர்ல வேலை செய்யற ஆக்களுக்கு தான் அந்த க்ளோசிங் வர்றது ப்ரொடெக்ஷன் அண்டது ப்ரொடெக்ஷன் இல்லாம போயிடும். இப்ப செக் வந்து இந்த சைஸ் சொன்னால் இப்படித்தான் செக் வந்து இருக்குதுன்னு சொன்னால் சில கஸ்டமர்ஸ் அல்லது சில பேர் என்ன செய்யறது, இது இப்படி ஒரு சின்ன இதுக்குள்ள ஒன்றே ஒரு சின்ன க்ரோசிங்கா போட்டு விடுறது, சின்னனா இப்படி ஏதாவது போடுறது, இப்படி இப்படி என்ன சின்ன தெரியாம அல்லது மெல்ல கிழிச்சு விட்டாலும் தெரியாது, சின்ன ஒரு ஒட்டை கொண்டே கொடுக்குறது. அதுவும் ஆனா க்ராஸ் செக் அண்ட் ப்ரூவ் பண்ணிக்கல இருக்கும். இது பின்னால வருது பார்ப்போம். அதுல இப்படி போட்டிருந்தாலும் க்ரோசிங் தான் செக் எங்கேயாலும் ஒரு இடத்துல போட்டிருக்கணும் ஃபேஸ் ஆஃபிக்க. எந்த ஒரு நபரும் குறுக்கு கோட்டினை மாற்ற சேர்க்க சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் மூலம் சொன்ன இந்த மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் தவிர அளிக்கப்படுவது சட்டபூர்வமானதாக இருக்காது. அதான் எந்த ஒரு வேறு ஆக்களுக்கு இப்ப நாங்க மேல சொல்லப்பட்டதை விட வேற விதமாக வந்து அளிக்கிறது அல்லது செய்யறது சட்டம், அது இல்லீகல், அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரைட், அடுத்தது பார்ப்போம். குறுக்கு கோடிட்ட காசோலைகளுக்கு கொடுப்பனவு செய்தல். இது வந்து பிரிவு 79 சொல்லப்படுகிறது. ஒரு cross செக்குக்கு பேமெண்ட், கேஷ் பேமெண்ட் செய்யறது, பேமெண்ட் செய்ய கேஷ் கவுண்டரால நாங்க பேமெண்ட் செய்ய என்ன நடக்கும் பார்ப்போம். குறுக்கு கோட்டுக்கு மாறாக ஒரு காசோலைக்கு பணம் செலுத்தும் ஒரு வங்கியாளர் அதன் உண்மையான உரிமையாளர் சந்தித்த எந்த ஒரு இழப்புக்கும் பொறுப்பாளர் ஆவார். குறுக்கு கோட்டுக்கு மாறாக ஒரு காசோலைக்கு பணம் செலுத்தும் ஒரு வங்கியாளர் அதன் உண்மையான உரித்தாளர் என்றா ட்ரூ ஓனர் சந்தித்த எந்த ஒரு இழப்புக்கும் பொறுப்பாளர் ஆவார். அப்ப ஒரு க்ராஸ் செக்குக்கு கேஷ் பேமெண்ட் செய்திருந்தால், ஓவர் த கவுண்டர் கேஷ் பேமெண்ட் செய்திருந்தால் அதன் உண்மையான உரித்தாளருக்கு எதிராக வங்கி பொறுப்பேற்க வேண்டி வரும். இருந்தாலும் பின்வரும் சந்தர்ப்பத்தில் இது கேஷ் கவுண்டர் மட்டுமென்று சொல்லல, சின்ன அக்கௌண்ட் பே செக்களும் பெறலாம், இன்னொரு அக்கௌண்ட்டுகளையும் பே பண்ணலாம. இருப்பினும் பின்வரும் சந்தர்ப்பத்தில் குறுக்கு கோட்ட காசோலைகளுக்கு பணம் செலுத்தும் வங்கிகளுக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு அளிக்கிறது. காசோலை குறிப்பிடப்பட்டிருப்பது தெரியாதிருப்பது அல்லது மாற்றப்பட்டிருப்பது அல்லது சட்டத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்டது அல்லது வங்கியாளர் நன்னம்பிக்கையுடனும் கவலை ஈனமின்றியும் பணம் செலுத்தியுள்ளார். இதை பார்த்துக்கொள்ளணும். இதுல பாருங்க, ஒவ்வொரு கவுண்டர் கொடுக்க சில நேரத்திலே அந்த க்ரோசிங்கை அழிச்சிடுவினா. முந்தி கூட நடந்தது. பிறகு இந்த காசோலைகள் வந்து அவ்வளவு பெருசா ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்து வந்தது. அதாவது கிட்டத்தட்ட நான் சொல்றது, நாங்கள் 78, 79, 80ஆம் ஆண்டுகள்ல கொஞ்சம் காசோலையில போட்டிருந்தோம். பிறகு கொஞ்சம் காலம் போய் அதை பற்றி இந்த காசோலையில செக்ஸ் போட்டுகள் நடக்கிறது எல்லாம் இல்லை. ஆனா இப்ப திரும்ப இந்த 2018, 19ஆம் ஆண்டுகள்ல திரும்ப தொடங்கி இருக்குது காசோலைகள்ல மோசடிகள் செய்யறது. இப்ப எனக்கு தெரியல, நான் இப்ப ரிட்டியா பண்ண முடியாது தெரியல, ஆனா இதெல்லாம் தொடங்கி இருக்குது. இப்ப இந்த லேட்டஸ்ட் இதுல சில ஒரு மைய பிடிச்சாலே காசோலை இருக்கிறது அழிஞ்சிடும், அப்படியான நிலைமையில் இருக்குது. ஆனபடியால் அதான் சொல்லலாம், இப்பவும் அது அந்த முந்தி சொல்லப்பட்ட சட்டங்கள் இன்னும் அது செல்லுபடியாக கூடியதாக இருக்கு. பாத்தீங்கன்னா இதை சொல்லுது, காசோல குறுக்கிடப்பட்டிருப்பது தெரியாதிருப்பது. இப்ப நான் சொன்ன உதாரணத்துக்கு அந்த மேலே அந்த க்ரோசிங் கொண்டு சொன்னான் கரையில, உங்களுக்கு சொன்ன உதாரணத்துக்கு இந்த மேல் மூலியை சொன்ன மெல்ல கிழிச்சு விட்டா தெரியாது.
சரிதானே? அப்படி க்ளோசிங் போடுறாக்களும் இருக்கணும். அதாவது கஸ்டமரும் சில நேரங்களை ஏமாத்துறதுக்கு அப்படி போடுவினம். அப்ப தெரியாதிருப்பது, மாற்றப்பட்டிருப்பது, சில நேரம் அழிச்சிருப்பினம், அல்லது சட்டத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்ட சில நேரத்துல இப்ப கவர்மெண்ட் செக்ஸ் வந்து கிராஸ் செக் போட்டுட்டு எங்களை பேமெண்ட் அத்தாரிட்டி இருக்கும், அது சிலருக்கு பே பண்ணக்கூடியா இருக்கும், அப்படி இருக்கிறது, அப்படி பேமெண்ட் செய்யறது. இதை விட வங்கியாளர் வந்து கிராஸ் செக்குக்கும் நன்னம்பிக்கையுடன், குட் ஃபெய்த், வித்தவுட் நெக்லிஜென்ஸ், கவன ஈனம் என்று சொல்றது, வித்தவுட் நெக்லிஜென்ஸ், கவன ஈனம் இன்றி, வித்தவுட் பணம் செலுத்தி இருந்தால் இந்த வங்கி வந்து 79(2) பிரிவில பாதுகாப்பு, அந்த பணம் செலுத்திய வங்கியாளருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி பிரிவு 79(2) சொல்லுது. அதாவது நன்னம்பிக்கையுடனும் கவன ஈனம் இன்றியும், வித்தவுட் நெக்லிஜென்ஸ் அண்ட் குட் ஃபெய்த் செலுத்தி இருந்தால் வங்கியாளருக்கு பாதுகாப்பு இருக்கு. அதே நேரத்தில் மற்ற கண்டிஷனும் இருக்கு, அந்த மாற்றினது தெரியாம இருந்திருக்க வேணும், மாற்றப்பட்டிருப்பது அல்ல சட்டத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்ட அப்படியான கண்டிஷன் இருந்தா பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுது. இதுதான் குறுக்கு கோட்ட காசோலைக்கு பணம் செலுத்துற ஒரு வங்கியாளருக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ரைட், அடுத்த பாப்பம். குறுக்கு கோடிட்ட காசோலைகளுக்கு செலுத்துதல் பணம் செலுத்தும் வங்கிக்கு பாதுகாப்பு, பிரிவு 80 சொல்லுது என்னன்னு பாப்போம். ஒரு குறுக்கு கோடிட்ட காசோலைக்கு குறுக்கு கோசலை வரையப்பட்ட வங்கியாளர் தன்னம்பிக்கையுடனும் கவன இனமின்றியும் கொடுப்பனவை செலுத்துகிறார். சரிதானே? அப்படி எடுத்துக்கொள்வோம். அப்படி செய்திருந்தால் பொதுவாக குறுக்கு கோடப்பட்டால் வங்கியாளரிடம் மற்றும் விசேஷமாக குறுக்கு கோடிட்டால் ஒரு குறுக்கு கோடிட்ட வங்கியாளருக்கு அல்லது சேகரிப்பதற்கான அவரது முகவர், ஏஜென்ட், ஒரு வங்கியாளராக இருப்பது, காசோலை செலுத்தும் வங்கியாளர், பேயிங் பேங்க், மற்றும் காசோலை பணம் பெறுபவரின் கைகளில் வந்திருந்தால், பேய் அவற்ற கையில அந்த செக் இருந்தால், பேயின் கையில செக் இப்ப வந்திருந்தா வரைந்தவருக்கு முறையே உரிமை உண்டு. அதே உரிமைகள் மற்றும் காசோலை உண்மையான உரிமையாளருக்கு செலுத்தப்பட்டதை போல அதே நிலையில் வைக்கப்படும். இது கொஞ்சம் மயக்கமான பாதுகாப்பு சட்டம் தானே, சட்டம் கொஞ்சம் கவலைப்படுத்தவில்லை, கொஞ்சம் பார்க்கலாம். என்ன சொல்லுதுண்டா, if cross-checked specially to the banker to whom it is crossed, எந்த பேங்கு cross பண்ணப்பட்டிருக்கோ, or his agent for collection, அல்லது அவருடைய முகவருக்கு, being a banker, the banker paying the check, எந்த பேங்க் பே பண்ணுதோ, and if the bank has come into the hands of the payee, if the check has come into the hands of the payee, check பெறுநர் கையில செக் வந்திருக்கு, the drawer shall respectively be entitled to the same rights and be placed in the same position as if payment of the check had been made to the true owner thereof. உண்மையான உறுத்தாளிக்கு உள்ள மாதிரி உறுத்து இவர்களுக்கு வருகுதுன்னு சொல்லித்தான் இந்த இதில் சொல்லப்படுது. அது ஆறுதலா வாசிக்க வேணும். இந்த சட்டத்துல சொல்லப்படுற விஷயம் இது வந்து சொல்லப்படுது என்னென்றால், ஒரு குறுக்கு கோட்ட காசோலைக்கு வரையப்பட்ட வங்கியாளர் தன் நன்னம்பிக்கையுடனும் கவலையினமின்றியும் கொடுப்பனவை செலுத்தினால் எப்படி வருதுன்றது. சரிதானே? எப்படி பாதுகாப்பு வருதுன்றது. அதாவது அவரை ஒரு இதில் செயல்பட்டார் என்றால், நன்னம்பிக்கையுடனும் கவலையினமின்றியும் செயல்பட்டால், காசோலை பெறுநர் கையில இருந்தாலும் கூட பிறந்தவருக்கு என்ன உரிமை உண்டு அதே உரிமைகள் உண்மையான உரிமையாளருக்கு செலுத்தப்பட்டதை போலவே வங்கிக்கும் வருமென்றது. குறுக்கு கோடப்பட்ட காசோலைகள் தொடர்பாக சேகரிக்கும் வங்கிக்கு பாதுகாப்பு. இப்ப கலெக்டிங் பேங்குக்கு இந்த கிராஸ் செக் சம்பந்தமாக உள்ள பாதுகாப்பு என்னன்னு பார்ப்போம். இப்ப நாங்கள் நெக்லிஜென்ஸை பற்றி சொல்லிக்கொண்டு போக இதுலயே சொல்லிட்டு அவங்களுக்கு விளங்கும். நெக்லிஜென்ஸ் என்ன, அதாவது நான் சொல்றது சட்ட புத்தகத்தில் இருக்கிறதான் நான் நோட் பண்ணி கொண்டு வந்தேன். இதுல நோட்ஸ்ல போடலாம் போச்சுன்னா இன்றைத்தான் பார்க்க உங்களுக்கு செய்யக்கூடாது, அவசரமா இது கூட இது நேரத்தோட அனுப்பணும். நான் இண்டை பார்க்க மீனிங் ஆஃப் வித்தவுட் நெக்லிஜென்ஸ், அதாவது கவன ஈனம் இன்றி என்றது மீனிங். அதுல இங்கிலீஷ் சொல்லப்பட்டிருக்கு a state of mind in which it is opposed to intention, a state of mind in which it is opposed to intention, அதாவது
கவனமாக வேலை செய்ய பண்றது. அடுத்தது கேர்லெஸ் கண்டக்ட். கேர்லெஸ் கண்டக்ட் கேர்லெஸ் கண்டக்டே இருக்கக்கூடாது. A breach of duty to take care imposed by common or statute law. A breach of duty to take care imposed by common or statute law. சட்ட நியதியின்படி சொல்லப்பட்டதற்கு எதிராக வேலை செய்கிறது. இதுகள் தான் இந்த நெகிலிஜென்ஸ், கவலையினம் என்றதுக்கு சொல்லப்படுறது. இன்னொரு உங்களோட மெட்டீரியல் படிச்சிருப்பீங்க, இன்னொன்று வரைக்கும் அதுக்குள்ள சேர்த்து சொல்ல பார்க்கறது. நேரம் இந்த எல்லாத்தையும் சப்போர்ட் கொண்டு போறதுக்கு. ரைட். சேகரிக்கும் வங்கிக்குள்ள பாதுகாப்பு பிரிவு 82 சொல்லப்பட்டிருக்கு. கிராஸ் செக்குக்கு குறுக்கு கோட்ட காசு தொடர்பாக சேகரிக்கும் வங்கிக்கு பாதுகாப்பு பிரிவு 82 என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், ஒரு காசோலை வாடிக்கையாளருக்கு பொதுவாகவோ அல்லது விசேஷமாகவோ குறுக்கு கோடப்பட்டு ஒரு வங்கியாளர் நன்னம்பிக்கையுடனும் கவனையினமின்றியும் அவருக்காக பணம் பெறுகிறார். ஒரு காசோலை வாடிக்கையாளருக்கு பொதுவாகவோ அல்லது விசேஷமாகவோ குறுக்கு கோடிடப்பட்டு, ஸ்பெஷல் க்ரோசிங் ஓ ஜெனரல் க்ரோசிங், ஒரு வங்கியாளர் நன்னம்பிக்கையுடனும் கவனையினமின்றியும் அவருக்காக பணம் பெறுகிறார். அப்போ கலெக்டிங் பேங்க் அந்த செக்கை அனுப்பி கலெக்ட் பண்ணி எடுக்குது கஸ்டமருக்காண்டி. மற்றும் வாடிக்கையாளருக்கு உரித்து இல்லை அல்லது குறைபாடுள்ள உரித்து இருந்தால் வங்கியாளர் அக்காசோலையின் உண்மையான உரிமையாளருக்கு அத்தகைய பணத்தை பெற்றுக்கொண்டார் என்ற காரணத்துக்காக மட்டும் எந்த பொறுப்பையும் ஏற்க மாட்டார். இதான் இந்த லீகல்ல வார உள்ள வசனங்கள். கொமா போட்டு கொஞ்சம் குழப்பம் மாதிரி காட்டும். அதை கொஞ்சம் பாய்ச்சிங்கண்டா விளங்கும். இதுல என்ன சொல்லுதுண்டா, பேங்க் வந்து ஒரு ஸ்பெஷலாயோ ஜெனரலாயோ கிராஸ் பண்ண செக் ஒரு கஸ்டமருக்காண்டி கலெக்ட் பண்ணுது. அந்த நேரத்துல வங்கி வந்து தன்னம்பிக்கையுடனும் கவலையினமின்றியும் செயற்பட்டு அவருக்காண்டி பணத்தை சேர்த்து கொண்டால் இப்ப பிரச்சனை வருது. இந்த வாடிக்கையாளருக்கு உரித்து இல்ல அல்ல, அந்த உரித்துல குறைபாடு, உரித்துல குறைபாடு, செக்ல இல்ல உரித்துல குறைபாடு இருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. ஆனா அப்படியான நேரத்துல வங்கி வந்து ஒரு சரியாக செயல்பட்டிருக்கு, நன்னம்பிக்கையுடன் கவலையினம் செயல்பட்டபடியால வங்கி வந்து உண்மையான உரித்தாளிக்கு மறுமொழி சொல்ல தேவையில்லை, அந்த பணத்தை வந்து பெற்றுக்கொண்டார் என்றதுக்காண்டி எந்த பொறுப்பும் உண்மையான உரித்தாளிக்கு எதிராக வராது வங்கிக்கு என்றதுதான் இதனுடைய. அதாவது வங்கி நம்பிக்கையுடனும் கவனையினமின்றியும் தனது வாடிக்கையாளருக்காக ஒரு குறுக்கு கோடிட்டப்பட்ட காசோலை, அது பொதுவாக விசமாக கோடப்பட்ட காசோலையை கலெக்ட் பண்ணி அவருக்காக சேகரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த காசோலையில இந்த உரித்தில குறைபாடு ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தக்காண்டி அந்த இப்ப வந்து அந்த உண்மையான உரிமையாளர் வந்து தனக்கு வந்து வங்கியில புள்ளிய சொன்னாலும் வங்கிக்கு பொறுப்பு வராது என்று சொல்லப்படுது. சரிதானே? அந்த பாதுகாப்பு பிரிவு தான் பிரிவு 82 பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட், மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் பிரிவு 82 கீழே அந்த பாதுகாப்பு வங்கிக்கு கொடுக்கப்படுகிறது. சேகரிக்கும் வங்கிக்குள்ள பாதுகாப்பு. நாங்க அடுத்ததுக்கு போவோம். செக்ஸ், ஸ்டேல் செக்ன்னு சொல்றாரு. செக்களின் வகைகளை பற்றி பார்ப்போம் கொஞ்சம். இதுல உங்களுக்கு கடைசியா இன்னொன்று சொல்ல, அந்த கன்வர்ஷன் தான் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். இதில் நீங்க முதல் பார்த்த விஷயங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்ததெல்லாம் இருக்க கூடும். ஸ்டேல் செக்ன்னு சொல்றது காலங்கடந்த காசோலை அல்லது நாட்பட்ட காசோலை என்று சொல்றது. இப்ப இங்க வந்து ஒரு இலங்கையில வந்து ஒரு நாள்பட்ட காசோலை என்றால் அது வரையப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதத்துக்கு முந்தினது. இப்ப இன்றைக்கு 29ஆம் தேதின்னு சொன்னால் இன்றைக்கு ஆகஸ்ட் 29 பிப்ரவரி 28 அப்படி வரையப்பட்டிருந்தால் அது வந்து ஸ்டேல் செக், நாட்பட்ட காசோலை, காலாவதியான காசோலை என்று சொல்லி திருப்புறது. உண்மையில காலாவதியாகிறன்னு சொல்றது அந்த காசோலின் இது முடிகிறது இல்லை. காசோலை 6 வருஷம் காலாவதி ஆகணும்னு சொல்லி நாங்கள் திருப்பி அனுப்புவோம். இந்தியாவில வந்து 6 வருஷம்ன்றது இப்ப 3 வருஷமா குறைச்சி போடணும் 2012ஆம் ஆண்டுல இருந்து. ஆஸ்திரேலியாவில அது வேற மாதிரி. இப்ப நாட்டுக்கு நாடு இது இப்ப வேறுபட்டு கொண்டிருக்கு. அங்கேயுள்ள நடைமுறைகள் இல்ல அங்கேயுள்ள வணிக முறைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வந்து அதை மாற்றிக்கொண்டு வருகிறோம். ஆனா நாங்கள் இங்கிலாந்து இதுவும் ஒரே சீராகத்தான் போய்கொண்டிருக்கிறோம். அந்த அதையே போல வேண்டிக் கொண்டு 6 மாதம் இருக்குது.
அப்ப இந்த இதுகளுக்கு வந்து வங்கிகள் என்ன செய்யும், இந்த நாட்பட்ட காசோலையில வந்து பேமெண்ட் செய்யாம ஸ்டேல் செக் என்ற ஒரு இதோட STAL ஸ்டேல் செக் என்ற ரிமார்க்கோட திருப்பி அனுப்புற வழக்கமே இருக்குது. சரிதானே? ஆனால் இதுல வந்து இந்த மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்துல இந்த ஸ்டேல் செக் நாட்பட்ட காசோலை தொடர்பாக இந்த ஒரு ப்ரொவிஷன் செயற்பாடுகளும் இல்லை. அதுல இந்த சட்டத்துல பத்தி அதை பற்றி கதைக்கு மற்ற இந்த காலம், அதாவது பீரியட் டேர்ம்ன்றதை பற்றியும் அதில் ஒன்றும் கதைக்கு இல்லை. ஆனபடியா இந்த ஸ்டேல் செக் என்று சொல்லி வந்த ஒரு நடைமுறை வந்து பிராக்டிஸ் ஆஃப் பேங்கிங் வங்கிகளின் நடைமுறைகள்ல வந்ததை ஒழிய சட்டத்தால வர இல்லை. எனவே நாட்பட்ட காசோலை தொடர்பான விதிகள் வந்து வங்கி நடைமுறை மற்றும் பயன்பாட்டில இருந்தான் வளர்ந்து வந்து இது அப்படி அங்கேயே இருந்து அதுல இருந்து வளர்ந்து வந்திருக்க ஒழிய மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்திலே அல்லது சட்டத்தால வரையறுக்கப்பட்டவை அல்ல. இதுதான் சொல்றது ஸ்டேல் செக். 6 மாதத்துக்கு மேற்பட்டது நாங்கள் இலங்கையில ஸ்டேல் செக்னு சொல்லி திருப்பி அனுப்புவோம். அடுத்தது போஸ்டேட்டட் செக். போஸ்டேட்டட் செக்னு சொன்னா பிற்தேதியிடப்பட்ட காசோலைகள். இப்ப இதுல நாங்க பார்ப்போம் எங்கள்கிட்ட இப்ப 3 வகையான காசோலை முறை இருக்குது. மூன்று வகையா இருக்குன்னு சொன்னார். ஒன்று வரையப்பட்ட தேதியுடன் காசோலைகள். அது வந்து இயல்பான நடைமுறை. இப்ப கரண்ட் டேட், இண்டே அண்ட் டேட் நாங்க போட்டு எழுதி செக்க கொடுக்குறது. அது வந்து இயல்பான தேதி. இன்றைக்கு ஒரு ஆள் செக்க போட்டு இப்ப செக் எழுதி அந்த டேட்டையை போட்டு எழுதி கொடுப்பார். அது வந்து இயல்பான நடைமுறை உள்ள செக் வந்து. அடுத்தது முந்தைய தேதியிட்ட காசோலைகள். வரையப்பட்ட தேதிக்கு முந்தைய தேதி, ஆன்டிடேட்டட்னு சொல்றது. இன்றைக்கு செக் எழுதுவார், போன மாதம் இல்ல அதுக்கு முந்தைய அப்படி ஏதாவது டேட்டா அல்லது முந்தின டேட்ல போட்டு எழுதி கொடுக்குறது. ஏதாவது நேரம் அதோட தொடர்புடைய ஏதாவது ஒரு சட்ட முறை, ஏதாவது ஒரு டாக்குமெண்டோட தேவைப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒரு டேட் போட்டு எழுதி கொடுக்குறதுகளும் இருக்கும். அதை சொல்றது ஆன்டிடேட்டட், முந்தைய தேதி போட்ட காசோலைகள் என்று இருக்கிறது. அப்படி ஒன்றும் இருக்குது. அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஏன்டா எங்களுக்கு ஒரு டேட் போட்டு வந்து 6 மாதத்துக்குள்ள வர்ற செக் நாங்க பே பண்ணு வந்தானே 6 மாதத்துக்கு முந்தினா தான் ஸ்டேல் செக் கண்டு நாங்கள் ரிட்டர்ன் பண்ற வளமை இருக்குது. நாட்பட்ட காசோலை உண்டு. மற்றபடி எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அடுத்தது 3வது தான் இந்த போஸ்டேட்டட் செக், பிந்திய தேதியிட்ட காசோலைகள். காசோலை என்ற தேதி வந்து வரையப்பட்ட தேதியை விட பிற்பகுதியில இருக்கும். இன்றைக்கு செக் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து இன்னொரு 6 மாதமோ 1 மாதமோ 2 மாதமோ 1 கிழமையோ 6 மாதமோ 1 வருஷமோ பிந்தியதாக கூட இருக்கலாம். அதை சொல்றது போஸ்டேட்டட் செக்ஸ். இந்த போஸ்டேட்டட் செக்ன்றது வந்து இன்றைக்கு தாராளமாக புழக்கத்துல இருக்குது. இப்ப இந்த கம்பெனிகள், கடைக்காரர், பிசினஸ் எல்லாருக்கும் டேட் செக்னு சொல்லிதான் சும்மா கதைப்பினம். போஸ்டேட் சொல்றதுல டேட் செக் பிசினஸ்ல சாமான் வேண்டியதுல எல்லாம் பழமையாவது தாராளமாக புழங்கப்படுறது. ஒரு கடைக்காரால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டு போகல அவ என்ன செய்வினம், இவ ஒரு டேட்டை போட்டு 2 மாத டேட் 3 மாத டேட்னு போட்டுதான் சாமான் வேண்டி கொடுப்பினோம். என்றாவது சாமானை விற்கவும் தானே வித்து காசு வரணுமே. அல்லது முதலோடு சாமானை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல இவற்றை ஃபாஸ்ட் மூவிங் இல்லாத சாமான்களுக்கு அநேகமாக இந்த போஸ்டேட்டட் செக்ஸ் கொடுபடும். அல்ல டீலர்ஸ் மாதிரி கொடுவோம். ஈவன் அரசாங்கத்தினை கிளம்பி கூட செக்கள் போஸ்டேட்டட் செக் தான் வேண்டிக் கொண்டு எல்லாத்துக்கும் சாமான் இடப்படும். அப்ப இந்த நடைமுறையில இந்த செக் வந்து தாராளமாக பாவிக்கிறபடியால நாங்கள் இதை கவனமாக இருக்க வேணும். இதெல்லாம் வச்சு அநேகமாக இதை புக் டேட்ஸ் கட்டக்கடிக்கையும் பெறும். சரிதானே? இதை வச்சு வங்கிகள் இதற்கு எதிராக வசதிகள் கொடுக்கறது உண்டு. போஸ்டேட்டட் ஃபெசிலிட்டிக்கு எதிராக ஓவர் டிராஃப்ட் எல்லாம் கொடுக்குற நடைமுறை இருக்கிறபடியால் இந்த செக்ஸல் வந்து கொண்டே இருக்கும். கவனிக்காமல் கிளியரிங் அதற்கால் எல்லாம் வர்ற நடைமுறை இருக்கிறபடியால் நாங்கள் இந்த செக்ஸை பற்றி கவனமாக பார்க்க வேணும். இதன் விளைவு என்ன என்று சொல்லியும் பார்க்க வேண்டும். மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்தின் பிரிவு 13(2) படி ஒரு உண்டியல், ஒரு பில்,
அது முந்திய தேதியிட்டது அல்லது பிந்திய தேதியிட்டது என்ற காரணத்தால் அது செல்லுபடியற்றதாகாது. நாட் இன்வெலிட், நாட் இன்வெலிட், செல்லுபடியற்றதாகாது. முந்தைய டேட் ஆன்டிடேட்டட் ஓ போஸ்டேட்டட் என்ற டேட் என்ற பிரச்சனை எங்களுக்கு இல்லை. இதுல சொல்லப்படுது, அந்த சட்டத்தின்படி சொல்லுது, இந்த உண்டியல்ல டேட் முதல் டேட் போட்டிக்கலாம், முற்தேதியும் இருக்கலாம், பிற்தேதியும் இருக்கலாம். ஆனா அதுக்காண்டி அது செல்லுபடியற்றதாகாது என்று சொல்லி அந்த சொல்லப்பட்டிருக்கு. அதே இதுதான் இங்கேயும் வருகிறது செக்ஸுக்கு. அப்ப பிந்திய தேதியிட்ட காசோலை வந்து முக்கியமாக வங்கிகளுக்கு ஒரு பிரச்சனை தான் போஸ்டேட்டட் செக்ஸ். ஏனென்றால் வங்கி அதன் தேதிக்கு முன்பே ஒரு தேதியிட்ட காசோலையை செலுத்தி அதன் பின்னர் நிதி இல்லாதால் வாடிக்கையாளர் வழங்கிய முந்தைய காசோலையை திருப்பினால் வங்கி வாடிக்கையாளருக்கு ஏற்படும் சேதங்களுக்கு பொறுப்பாக வேண்டி வரும். விளங்குதா? போஸ்டேட்டட் செக் உதாரணத்துக்கு இன்றைக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி, செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு போஸ்டேட்டட் செக் கொண்டு போட்டது இன்றைக்கு தவறுதலாக எங்களோட பேங்குக்கு போட்டாச்சு. நாங்கள் அந்த தேதியை கவனிக்காமல் இன்றைக்கு அதுக்கு பேமெண்ட் கொடுத்தாச்சு. அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் இருந்தது, இது 80,000 ரூபாய் செக் பே பண்ணி முடிஞ்சு போயிட்டு. இப்ப மிச்சம் 80,000 20,000 இருக்குது. ஆனா உண்மையா நாளைக்கு வருகுது 50,000 ரூபாய் செக் கொண்டு பே பண்ண கிடக்குது. காசு 20,000 இருக்கு, 30,000 காணாது. நாளைக்கு உண்மையா கொடுக்க வேண்டிய செக்கை வந்து திருப்பி அனுப்புறேன், காசு இல்லையா. திருப்பி அனுப்பினால் அது 15ஆம் தேதி அடுத்த மாதம் 15 பே பண்ண வேண்டிய செக்கை பிள்ளையா பே பண்ணி போட்டு நாளைக்கு பே பண்ண வேண்டிய செக்கை திருப்பி அனுப்பினால் இப்ப பிரச்சனை. இப்ப வந்து வாடிக்கையாளர் வங்கிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் வங்கி வந்து பொறுப்பு ஏற்க வேண்டி வரப்போகுது. இதுதான் முக்கியமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ரைட். அப்ப காசோலையை திருப்பினா வங்கி பொறுப்பாகும் என்று சொல்லப்படுது போஸ்டேட்டட் செக்ல. பிற்தேதியிடப்பட்ட காசோலை. இப்ப இதுல பேங்க் ஆஃப் பரோடா லிமிடெட் வெர்சஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க் லிமிடெட் 1945 ஒரு வழக்கு சொல்லப்பட்டிருக்குது. இலங்கையில நடந்த வழக்கு சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணப்பா செட்டி வெர்சஸ் காப்பன் செட்டி 1912ஆம் ஆண்டு. அப்ப இதுல வந்து எங்கட உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட் காசோலையில வந்து பிந்திய தேதியிட்டது என்பதற்காக அது செல்லுபடியற்றதாக மாட்டாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கூறியது. அதாவது போஸ்டேட்டட் செக் என்று சொன்னால் அது வந்து போஸ்டேட்டட் என்றதுக்காண்டி அது செல்லுபடியா அற்றதாகாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது வேலிட் தான், இன்னும் அந்த அந்த டேட் வரைக்கும் அது இந்த பொறுமதி கொடுக்க வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் போஸ்டேட்டட் செக்கின் தன்மையை பற்றி சொல்லப்பட்ட கிடக்கு. ரைட். அடுத்தது காசோலைகளின் கொடுப்பனவு நிறுத்தம். countermanding payment of check. காசோலையின் கொடுப்பனவு நிறுத்தம், countermanding payment of checks. ஒரு வாடிக்கையாளருக்கு ஸ்டாப் பேமெண்ட் என்று நாங்கள் வழமையாக சொல்றது. ஸ்டாப் பேமெண்ட் அதுக்கு சரியான டேர்ம் வந்து கவுண்டர்மாண்டிங் பேமெண்ட் ஆஃப் செக்ஸ். இப்போ ஒரு வாடிக்கையாளருக்கு வங்கி வந்து கொடுப்பனவை செலுத்துவதற்கு முன்பு அவர் வந்து வங்கிக்கு இந்த வழங்கிய காசோலைக்கு கொடுப்பனவு செலுத்த நிறுத்த உரிமை உண்டு. அதாவது இந்த காசுக்கு கொடுப்பனவு செலுத்தும் வரைக்கும் வாடிக்கையாளருக்கு உரிமை இருக்கு அந்த காசோலையை நிறுத்துவதற்கு. சரிதானே? ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து வங்கி கொடுப்பனவை செலுத்துவதற்கு முன்பு அவர் வழங்கிய காசோலைக்கு கொடுப்பனவு செலுத்துவதை நிறுத்த உரிமை இருக்குது. இது கவனமா இருக்கணும். அப்ப ஸ்டாப் பேமெண்ட் அவர் கவுண்டர்ல கொடுக்க ஒரு கவுண்டர்ல கொடுத்து உடனே அதை ஆக்ஷன் எடுத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் உடனே செய்ய வேணும். இல்லாட்டி மெட்ட கவுண்டர்ல பே பண்ணிட்டா துறைஞ்சு பேங்க் வந்து பொறுப்பாகிடும்.
அந்த ஸ்டாப் பேமெண்ட் எல்லாம் நாங்க வங்கிகளுக்கு கொடுக்க இல்லையா, அந்த பெற்றுக்கொண்ட உடனே அந்த வங்கிகள் என்ன செய்ய முடியும், அந்த சிஸ்டம் அடிச்சு டைம் எல்லாம் டேட் ரிசீவ் டைம் எல்லாம் போட்டுத்தான் எடுக்கிறது வளமை. என்ன செய்ய முடியாது, டைம் எடுக்க வேணும். 1927ஆம் ஆண்டின் மாற்றுண்டியல் கட்டளை சட்ட பிரிவு 75 கூறுகிறது, ஒரு வங்கியாளர் தனது வாடிக்கையாளரால் வரையப்பட்ட காசோலியை செலுத்த வேண்டிய கடமையும் அதிகாரமும் கொடுப்பனவு நிறுத்தத்தின் மூலம் முடிவுறுத்தப்படுகிறது, டிட்டர்மைண்ட். அப்ப ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தார் என்று சொன்னால், இந்த ஒரு வாடிக்கையாளர் வந்து காசோலியை வந்து நிறுத்த சொல்லி சொன்னாருண்டா, அப்ப அந்த காசோலியை செலுத்துற அதிகாரம் வந்து வங்கிக்கு இல்லாமல் போகும். காசோலிக்கு கொடுப்பனவு செய்யற அதிகாரம் முடிவுறுத்தப்படுகிறது, அதோட நிற்பது முடிஞ்சுது, சரிதானே. அப்ப வங்கியாளர் அதிகாரம் அதோட முடியுதுன்னு சொல்லி 1927ஆம் ஆண்டு மாற்றின கட்டத்தில் பிரிவு 75 சொல்லுது. அடுத்தது பார்ப்போம். இதுல இந்த ஸ்டாப் பேமெண்ட்ல 2 விஷயங்கள் உண்டு. அந்த ஸ்டாப் பேமெண்ட் செய்யக்கூடிய காரணம் வந்து உண்டு, காசோல தொலைஞ்சிருக்கலாம், லாஸ்ட், அல்லது திருடப்பட்டிருக்கலாம், ஸ்டோலன், திருடப்பட்டிருக்கலாம், அல்லது மதிப்பலன் தோல்விட்டுக்கலாம், கன்சிடரேஷன், ஃபெயிலியர் ஆஃப் கன்சிடரேஷன். இப்ப சில நேரம் இந்த வந்து காசு செக் வேண்டியக்குள்ள ஏதாவது வேண்டி இருப்பின், எந்த சாமான் சரி இல்லாம இருக்கலாம், அல்லது ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் காசு நிதி சம்பந்தமா கொடுப்பட்டிருக்கலாம், அதுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். அதால வந்து ஒன்றில் செக் துளைஞ்சிருக்கலாம், களவாடப்பட்டிருக்கலாம், அல்லது அதுல வெண்ண சாமான்லயோ அது சம்பந்தமா பிரச்சனைல தோல்வி இருக்கலாம், அதாவது மதிப்பலன் கன்சிடரேஷன்ல ஃபெயிலியர், தோல்வி இருக்கலாம். அப்ப கொடுப்பன வந்து நிப்பாட்ட வேண்டி வரும். ஆனால் வங்கிக்கு வந்து சட்டத்தின்படி இது சொல்லப்படுதுன்னு சொன்னால், கொடுப்பனவு நிறுத்தத்துக்கான காரணத்தை கேள்வி கேட்க வங்கியாளருக்கு உரிமை இல்லை. அதாவது இந்த சட்டத்துல சொல்லப்படுகிறது, இந்த பிரிவில சொல்லப்படுது, வங்கிக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு அது அவர் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்றோம், இதுதானே. பேமெண்ட் செய்யல தானே, பேமெண்ட் செய்துட்டு ஒன்றும் செய்யல, அது பேமெண்ட் செய்யும் வரைக்கும் அவருக்கு நிறுத்த அதிகாரம் இருக்குது. அப்ப அந்த அதுக்கு நிறுத்தத்துக்கான காரணத்தை கேட்க வங்கியாளருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லு. மற்றது, ஒரு வங்கி ஊகத்தில் செயல்பட்ட ஒரு காசோலியை திருப்ப முடியாது. ஊகம் கெஸ்ஸிங்ல வந்து பேங்க் வந்து ஒரு காசோலியை நிப்பாட்ட இயலாது, பேமெண்ட்டை திருப்ப முடியாது. ஒரு ஊகத்துல செயல்பட்டு ஒரு காசோலைக்கு திருப்ப முடியாது. அப்படி திருப்பினால் அது கெஸ்ஸிங் சொல்ல நேரம் சில இந்த இதுக்கு காசு போட மாட்டார், அல்ல இதுக்கு பேமெண்ட் செய்ய கஸ்டமர் விரும்ப மாட்டார், அப்படியே நினைச்சு நாங்கள் செய்யக்கூடாது, வங்கியால செய்யக்கூடாது. கஸ்டமர் அறிவுறுத்தல் வேணும், அறிவுறுத்தல் இல்லாம நாங்கள் காசோலியை திருப்பக்கூடாது. அதுக்கு ஒரு வழக்கு போட்டு கிடக்கு. உதாரணத்துக்கு வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட் வெர்சஸ் ஹில்டன், 1926ஆம் ஆண்டு வழக்கு போட்டு. 3வது, கொடுப்பனவு நிறுத்தத்துக்கான வாடிக்கையாளரின் அறிவுறுத்தல் தெளிவான, குழப்பமற்ற, தவறுகளற்றதாக இருக்க வேணும். கஸ்டமர் தார இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்க வேணும், கிளியர், குழப்பமற்றது, இதுதானே. இந்த அம்பிகிட்டஸ் இதை ஒன்று சொல்லி ஒன்று போட்டு சொல்லொன்று சொல்லப்பட்ட கிடக்குது, சரிதானே. இதுல ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, clear, unambiguous, unequivocal and unmistakable. தவறுகள் இல்லாம, இதுல எல்லாம் இல்லாம இருக்கணும், குழப்பம் இல்லாம, தவறு இல்லாம தெரிய தர வேணும். சில நேரத்துல வாடிக்கையாளர் வந்து என்ன செய்யணும் என்றால், ஒரு தொகை அமௌண்ட்டை மட்டும் தந்து இந்த அமௌண்ட் உள்ள காசோலியை நிறுத்துங்க என்று சொன்னால் பேங்க் வந்து அதை ஏற்றுக்கொள்றது அட்வைசபிள் இல்லை. என்னென்றால் சில நேரம் ஒரு காசோல துளைஞ்சதுக்காண்டி உதாரணத்துக்கு ஒரு 75,000 ரூபாய் செக் வந்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னால், அந்த துளைஞ்ச காசோலைக்காண்டி இன்னொரு காசோலையை அவர் கொடுத்திருக்கலாம், கொடுத்திருந்துட்டு நிப்பாட்ட சொல்லி சொன்னா, அப்ப அந்த காசோல நாங்க நிப்பாட்டையில அதை நிப்பாட்டினா பிரச்சனையும் பெறும். அப்ப சரியான விவரங்கள் வேணும். காசோலையின் இலக்கம் முக்கியம், திகதி, பணம் பெறுபவரின் பெயர் மற்றும் தொகை விவரங்களுடன் வாடிக்கையாளர் கையெழுத்திட்ட எழுத்துப்பூர்வமாக இது இருக்க வேணும். நம்ம லீகலா எங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணும். செக் நம்பர், டேட், பேயி,
டீடைல் அண்ட் அமௌண்ட். இந்த டீடைலோட கையெழுத்து போட்டு அவர் தர வேணும், ஒரு லெட்டர் தர வேணும்னு சொல்லித்தான் சொல்லப்படுகிறது. இதை விட தொலைபேசி டெலிபோன் மற்ற தந்தியால வார வாய்வழி நிறுத்த அறிமுறைகள் சரிதானே, இது வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணணும், வாடிக்கையாளரோட சரிபார்க்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டால் தான் போதுமா இருக்கலாம் சரிதான். இதில் வந்து இப்படியும் பெரும் அவசரத்துக்கு ஒன்றும் செய்யலாம் வழியில என்றால் சொல்லுவேன், ஆனா சரியா கன்ஃபார்ம் பண்ணணும், சரியா கஸ்டமர் தான் சொன்னாரா என்னன்னு சொல்லி சரியானதா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு நாங்கள் செய்யலாம். ஆனா இது வந்து கவனமா இருக்க வேணும். இது வந்து பின்னாடிக்கு சில நேரம் ஒரு குழப்பமாய் கூட இருக்கலாம். சில நேரம் வந்து இப்போ ஒரு கஸ்டிக்க வந்து ஒரு அளவு கொடுத்து கிடக்கு, இப்ப அவர் கொண்டு போகேக்கு இங்கே துளைச்சு போட்டார். அவரும் வந்து கேட்கலாம் தானே, அவர் கேட்டாலும் தனக்கு தான் வர வேண்டிய செக் சொன்னா அதை நிப்பாட்டினா பிறகு நாங்கள் அதை வாடிக்கையாளருக்கு அறிவிச்சு வாடிக்கையாளர் என்ற ஒப்புதலை பெற வேணும் நிப்பாட்டுறது. குழப்பமற்ற இந்த பின்னர் வார குழப்பங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்பவும் சரியான விவரங்கள் சரியாக எடுக்கப்பட வேண்டும். 4வது, ஒரு காசோலையை வங்கி கொடுப்பனவு நிறுத்தியதாக திருப்பின் அது தவறானது என்று கருதப்பட்டால் அது வாடிக்கையாளரால் அங்கீகரிக்கப்படாத போது வாடிக்கையாளர் தனது காசோலையை தவறாக கொடுப்பனவு மறுத்ததற்கான சேதங்களுக்கு வங்கி பொறுப்பேற்க வேண்டி வரலாம். இதுவும் கவனமா இருக்கணும். சில நேரம் ஒரு வங்கியை சொல்ல ஒரு காசோலையை வங்கி கொடுப்பனவு நிறுத்தியதாக திருப்பிய பின் ஒரு பேங்க் வந்து செக் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஸ்டாப் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ண பிறகு அது பிள்ளையா ரிட்டர்ன் பண்ணிட்டுதுன்னு தெரியுது ஸ்டாப் பேமெண்ட். அப்படி செய்த நேரத்துல அதை வந்து கஸ்டமர் வந்து ரெக்டிஃபை பண்ணாட்டி அங்கீகரிக்காத கஸ்டமர் இல்ல சரியா ஸ்டாப் பண்ணா சரியா அதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட் செய்துன்னு சொல்லி அவர் இவர்கள் வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கொள்றது. அப்படி ரெக்டிஃபை பண்ணி எடுக்காத நேரத்துல அல்லது வாடிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன அதை அங்கே அப்ரூவ் பண்ணாட்டி கஸ்டமர் அக்செப்ட் பண்ணாட்டி வாடிக்கையாளர் வந்து தன் காசோலிய பிழையா வந்து டிஸ்ஓனர் பண்ணிட்டார் திருப்பி அனுப்பிட்டார் என்று சொல்லி அதுக்குரிய டேமேஜஸ் சேதங்களுக்கு வங்கியை வந்து அவர் பொறுப்பாக்கலாம். லயபிலிட்டி வங்கியிட்ட வந்து நட்டங்களை கேட்க வேண்டி வரலாம். கவனமா இருக்கணும். இப்ப நாங்கள் மேற்சொன்ன மாதிரி தெளிவான அறிவுறுத்தல்கள் எடுத்துக்கொண்டுதான் கொடுப்பனவை நிறுத்த வேண்டி வரும். சாதாரண பிழையாக நாங்கள் திருப்பி அனுப்பினால் அது பிழை என்று தெரிஞ்சா பிறகும் அதுக்கு வாடிக்கையாளர் அங்கீகரிக்காட்டி வாடிக்கையாளருக்கு உடைய நட்டங்களுக்கு வங்கி பொறுப்பாக வேண்டி வரலாம். அடுத்தது, வாடிக்கையாளர் காசோலையை சரியாக அடையாளம் காண வேண்டும். வழங்கிய திகதி, தொகை, பணம் பெறுவோர் மற்றும் காசோலை எண் ஆகியவை காசோலையை கொடுப்பனவு நிறுத்துவதற்கு அடையாளம் காண நன்கு அறியப்பட்ட அம்சங்கள். இப்ப இதுல காசோலை ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள முக்கியமான அம்சங்கள் இந்த இதுகள் தான், வேற ஒன்றும் இல்லையே. தேதி, தொகை, பணம் பெறுபவர் மற்றும் காசோலை எண் ஆகியதான். இதுகளை வந்து அம்சங்கள். இதுகளை விட்டுட்டு சும்மா தொகை மட்டும் சொன்னா எங்களுக்கு காணாது. அப்ப சில நேரத்துல பிளாங்க் செக் புக் கஸ்டமர் சொல்லுவார், இந்த புத்தகமே காணாம போயிட்டுதான், புத்தகமே காணாம முழுக்கத்தான் ஸ்டாப் பண்ண வேண்டி வரும். அல்ல ஒரு லீவ் காணாம போயிட்டுன்னு சொன்னா ஒரு லீவ்ன்னு சொல்லலாம். லீவ்ண்டா சரியா இந்த நம்பரோ இன்னும் சொல்ல வேணும். சரியான நம்பர் அதையா சொல்லி பிளாக் பண்ணக்கூடியதாக நாங்கள் இருக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் செய்யலாம். இதை விட இப்ப உள்ள நடைமுறையில அநேகமான வங்கிகள் வந்து இந்த ஸ்டாப் பேமெண்ட்ல வந்து இன்டர்நெட் பேங்கிங்கால அதனால சேர்க்கலைன்ற அந்த சட்டத்துக்கு இன்னும் வரையில இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கு கஸ்டமர்ஸுக்கு. கஸ்டமர்ஸ் தானே இன்டர்நெட் பேங்கிங்ல ஸ்டாப் பேமெண்ட்டை வீட்டை இருந்தே செய்யக்கூடிய இல்லை இங்கே இருந்தும் போய்க்க ரோட்ல இருந்தும் செய்யக்கூடிய வசதி இருக்குது. அப்ப அதுல இந்த கடிதங்கள் அது எல்லாம் பெறாது, தானே நேரடியாக கஸ்டமர் தானே செய்கிற ஸ்டாப் பேமெண்ட். அப்ப அந்த திகதி, தொகை அண்ணும் போட்டு இலக்கங்கள் அவர் அந்த கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி என்னத்த வசதியை கொடுக்குதோ அதன்படி அவர் ஸ்டாப் பேமெண்ட் செய்யக்கூடிய வசதிகள் இப்ப இருக்குது. தொலைபேசி மூலமான நிறுத்தங்கள், ஓவர் த போன் வந்து ஸ்டாப் பேமெண்ட் ஆறது. அறிவுறுத்தல்கள் தெளிவாகவும் குழப்பமுறையும் இருக்க வேண்டும் மற்றும் வாடிக்கையாளரின் நோக்கங்கள் வங்கியை தவறாக வழிநடத்தக்கூடாது. மேலும் காசோலையில் பணம் செலுத்துவதை தடுக்கக்கூடிய வங்கியில் உள்ள தொடர்புடைய அதிகாரிக்கு தெரிவிக்கணும். இது என்னென்றால் ஓவர் த போன் சொல்லிக்குள்ள சரியான அறிவுறுத்தல் சரியான இது கொடுக்கணும், மற்ற சரியான ஆபீசர் அதாவது ஹேண்டில் பண்ற சரியான ஆபீசர்கிட்ட போகணும் அந்த மெசேஜ். சும்மா சாதாரண அரைமுறால் எடுத்து சொல்லி போட்டு
கடைசியாக அதை அந்த அந்த சரியா அந்த இன்ஃபர்மேஷன் சரியா அந்த ஹேண்டில் பண்ற ஆபீசருக்கு போகாட்டி அங்க ஸ்டாப் பேமெண்ட் செய்யப்படாது, பேமெண்ட் நடந்துடும், பிறகு பிரச்சனை வரலாம். ஆனபடியாத்தான் இந்த இது ஒரு குழப்பங்கள் இல்லாத மாதிரி இருக்கணும். இந்த டெலிபோன் கோல்ல வர அறிவுறுத்தல்கள் அதையும் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணி அதை உறுதிப்படுத்தி செய்யக்கூடியதாக அந்த இது இருக்க வேண்டும். ரைட், அடுத்தது பார்ப்போம். அதாவது சரியான ஆளை தொடர்பு கொண்டு செய்ய வேணும். தொலைபேசியில சில நேரம் சொல்லி இப்ப உள்ள சில முறைகள் வந்து பிழையான முறைகள் செய்கிறதுகள், இதுகள் வந்து சரியான மோசமான வழிமுறைகளுக்கு செய்யலாம். இதுல வந்து எங்களுக்கு சோதனை குறிப்பவனுடைய நான் சில உதாரணங்கள், அந்த உதாரணங்கள்லாம் சொல்றேன் இல்லை, அந்த நிறைய அனுபவங்கள் இருக்கு. நான் சம்பந்தமான இதோட பொறுப்பா இருந்தேன். தொலைபேசி மூலமான கஸ்டமர் சொல்லுவினோம், அறிவுறுத்த சொல்லினோம், அப்ப ஸ்டாப் பண்ணுங்க, அப்படியே கிளியரிங் வந்து காசு இல்லையா ஸ்டாப் பண்றது. ஸ்டாப் பண்ணி மட்டும் அப்புறம் தங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே அப்புறம் அதை பற்றி தொடர்பு கொள்றையில தானே வாடிக்கையாளர் டெலிபோன்ல சொன்ன உடனே ஸ்டாப் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு எழுத்து மூலமான ஒரு அறிவித்தலும் இல்லை. அப்புறம் அதால வர பிரச்சனை வரைக்கும் அந்த கஸ்டமரை வந்து மற்ற பக்கமாக சொல்லுவார், தான் ஸ்டாப் பண்ணி இல்லை, இது மேனேஜர் ஸ்டாப் பண்ணி விட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி குழப்பங்களை கொன்றக்கூடாது. இதுக்குரிய பதிவுகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வங்கிகள் வந்து பொறுப்பாகக்கூடிய நிலை ஏற்பட வேண்டி வரும், நட்டங்களுக்கு பொறுப்பாக வேண்டி வரும். இது உதாரணமா சொல்லி அந்த உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காண்டி சொல்றேன். இப்போ டெலிஃபோன்ல வருது ஒரு செக்கை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி, இப்போ செக்கை ஸ்டாப் பண்ணா இன்சூரன்ஸுக்கு பாலிசி ரினுவல் கொடுத்த செக்கை ஸ்டாப் பண்ணினால், இன்சூரன்ஸ் வந்து ஃபயர் பாலிசியை ஸ்டாப் பண்ணினால் அதை ஸ்டாப் பண்ணி போட்டு ஃபயர் பாலிசி ரினியூ பண்ண இல்லையா, பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு கடையறிஞ்சுது. கடையறிஞ்சா பிறகு இன்சூரன்ஸுக்கு கிளைம் பண்ண இன்சூரன்ஸ் பே பண்ணாது. ஏன் பே பண்ணா பாலிசி ரினியூ பண்ண இல்லை. இப்போ இது பிரச்சனை விளக்குக்கு போனா அந்த நேரத்தில் கஸ்டமர் சொல்லுவார், இல்லை நான் ஸ்டாப் பண்ண இல்லை. இன்சூரன்ஸ் சொல்லுது நீங்க ஸ்டாப் பண்ணபடியால் எங்களால் ஒன்றும் செய்யல, காசு இல்லாம திரும்புறது வேற, திரும்பினா தாங்க ரிமைண்ட் பண்ணோம், இது ஸ்டாப் பண்றபடியா பாலிசி ரினியூ பண்ண விருப்பம் இல்லை, அப்படியே தானே நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க. இப்படியான பிரச்சனைகள் வரக்கூடும். வங்கியாளர்கள் இந்த குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காண்டி சரியான முறையில் எழுத்துக்கள் எடுத்துக்கொள்ளும். ரைட், அடுத்தது கொடுப்பனவு அறிவுறுத்தல் தொடர்பாக மதிக்காத கவலையீனமான வங்கியின் நிலையால் ஏற்படும் பொறுப்பு. மதிக்காத என்று சொல்றது not honoring countermand, not honoring bank liability in negligence for not honoring countermand. இப்ப நேரம் ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதை பற்றி அக்கறை எடுக்காத சிலையும் இருக்கு. இப்ப வங்கியின் கவலையீனம் அல்லது தவறு காரணமாக வாடிக்கையாளரின் கொடுப்பனவு நிறுத்த அறிவுறுத்தல் செயல்பட தவறினால் அதன் மூலம் ஏற்படும் எந்த ஒரு இழப்புக்கும் வங்கி வாடிக்கையாளருக்கு பொறுப்பாகும். இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லணும்னா, கொடுப்பனவு அறிவுறுத்தல் தொடர்பாக மதிக்காத கவலையீனமான வங்கி நிலையால் ஏற்படும் பொறுப்பு. வங்கியின் கவலையீனம் அல்லது தவறு காரணமாக வாடிக்கையாளரின் கொடுப்பனவு நிறுத்த அறிவுறுத்தல் செயல்பட தவறினால் அதன் மூலம் ஏற்படும் எந்த ஒரு இழப்புக்கும் வங்கி வாடிக்கையாளருக்கு பொறுப்பாகும். சில நேரம் ஒரு இடத்த ஸ்டாப் பேமெண்ட் லெட்டரை கொண்டு வந்து கஸ்டமருக்கு இன்னும் கொடுத்துக்கிறார், கொடுத்துட்டு போனால் அதை வந்து உடனடியாக அந்த லெட்டரை வந்து சரியான அதிகாரிக்கு அல்லது ஆபீசருக்கு போயோ அந்த அட்டெண்ட் பண்ற இடத்துக்கு போகணும். அதை சும்மா அப்படியே அதிலேயே வச்சிருந்து போட்டு பிறகு போகுது. அல்லது கஸ்டமர் கொண்டு வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் முன்னுக்கு போட்டு போறாரு வங்கியில, அதை கிளியர் பண்ற இல்லை, இந்த டைம் கிளியர் பண்ண இல்லையா அதில் இருக்கு. அப்ப அந்த பிரச்சனையால செக் பண்ணுங்கள பே பண்ணப்படுது. பே பண்ணப்பட்டால் இது வந்து நான் சொல்றது ஒரு நெக்லிஜென்ஸ் என்று சொல்லி, அல்லது நாட் ஒனரிங், அல்ல ஒரு ஏஜென்ட் அந்த ரிட்டர்ல போட்ட விஷயத்தை கவனிக்காமல் அதை அப்படி சின்ன பண்ணி பையில வச்சுட்டு பேசாம இருக்கிறது. இதுகள் எல்லாம் நெக்லிஜென்ஸ் வந்து கவனஈனம். இதனால இப்படியா ஏற்படுற தவறுகளுக்கு வந்து வங்கி பொறுப்பாக வேண்டி வரும் என்று சொல்லப்படுகிறது. இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல 2 வழக்கு போட்டிருக்கேன். ரெடி வெர்சஸ் ராயல் பேங்க் ஆஃப் அயர்லாந்து 1922, மற்றது பர்னட் வெர்சஸ் வெஸ்ட்மின்ஸ்டர். இது வந்து 2-3 உதாரணம் இந்த கேஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. வெளிநாடுக்கு சொல்லியிருக்கோம் இந்த கேஸின் விவரம். சரிதான், இது வந்து ஸ்டாப் பேமெண்ட் பற்றி நாங்கள் பார்த்தோம். அடுத்தது பார்ப்போம் என்டோர்ஸ்மெண்ட், புறக்குறிப்பிடுதல். என்டோர்ஸ்மெண்ட் வந்து இப்ப செக்ஸ்ல வந்து கன விஷயங்கள் இருக்குது. ஆனா கூட சிலபஸ்ல வேற இதழ் வாரபடியா சிலபஸ்ல அவ்வளவு பெருசா போட இல்லை. அதுல போட்டிருக்கிறதாக க்ரோசிங்ஸ் அண்ட் கன்வர்ஷனை பற்றி தான் போட்டு கிடக்குது. ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப எனக்கு சொல்ல தெரியல.
செக் வந்து ரிட்டர்ன் பண்ற ரிமார்க்ஸ், செக் ரிட்டர்ன் ரிமார்க்ஸை பற்றி எல்லாம் கனெக்ட் இருக்கு. பெரியான படிப்புக்கின்ற காலம் காணாது, நிறைய வேணும். நீங்கள் அதில் பார்க்குறேன்றால் இந்த பேங்க்ல சிஆர்என் நோட் இருக்குது. இப்போ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிருக்கு. செக் ரிட்டர்ன் நோட்டுக்கு பின்னால ரிவைஸ்ட் செக் ரிட்டர்ன் ரிமார்க்ஸ் இருக்குது. அந்த ரிமார்க்ஸ் மட்டும்தான் இப்ப பாவிக்க இயலும். முந்தின மாதிரி கணக்க பாவிக்க இல்லாத அந்த குறிப்பிடப்பட்ட செக் ரிட்டர்ன் ரிமார்க்ஸ் மட்டும் இருக்கு. அந்த அதில் எடுத்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அளவு ரிமார்க்ஸ் மட்டும்தான் இப்ப பாவிக்கிறதுக்கு பாவிக்க இயலும்னு சொல்லி திருத்தப்பட்டிருக்குது. அந்த எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப பாப்போம் என்டோஸ்மெண்ட். என்டோஸ்மெண்ட் என்று சொன்னா என்ன? புறக்குறிப்பிடுதல். இப்ப காவிக்கு செலுத்த வேண்டிய காசோலை ஒன்று அதனை வழங்குவதன் மூலம் கைமாற்றம் செய்யப்படுறது. காவின்னு சொல்றது பேர. ஒரு பேர செக் என்று சொன்னா அது வந்து கைமாற்றுதல் மூலம் செய்யப்படுகிறது. சும்மா டெலிவரி கையில கொடுத்தோன்னே போகும். அதாண்ட உண்டியலுக்கு நாங்க படிச்சினாங்க. ஆனால் கட்டளைக்கு ஓட செக் என்று சொன்னா அதை வந்து வைத்திருக்கிற ஒரு ஹோல்டர் வந்து என்டோஸ் பண்ணணும். பின்னுக்கு புறக்குறிப்பிடுவதன் மூலமும் வழங்குவதன் மூலமும் பூர்த்தி செய்யப்படுறது. அப்ப என்டோஸ் பண்றேன்னா பின்னுக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த பேர் வந்து இப்ப என் ராமச்சந்திரன் என்று எழுதியிருந்தால் என்ன மாதிரி ராமச்சந்திரன் என்று அதில் எழுதியிருக்கோம். NRAMA ராம CHAN DRAN என்று எழுதியிருந்தால் அதே மாதிரி பின்னுக்கு என் போட்டு அப்படி போட்டு ராமச்சந்திரன் தொடுத்தெழுத்தில் எழுத வேணும். அதே மாதிரி எழுதியால் அது என்டோஸ்மெண்ட் என்று சொல்லப்படும். சரிதானே? அப்ப அப்படியே என் ராமச்சந்திரன் என் போட்டு ஆங்கிலத்திலே ஒரு பெரிய கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதினா அது என்டோஸ்மெண்ட் என்று கொள்ளப்பட மாட்டாது. தொடுத்தெழுத்தில் எழுத வேணும். அல்ல தமிழ்ல எழுதுறது அந்த பாசனம் அதே மாதிரி எழுத வேணும். அதுதான் என்டோஸ்மெண்ட். அப்ப என்டோஸ்மெண்ட் செய்து அதை கொடுக்க வேணும். டெலிவர் பண்ணாதான் அதன் குறிப்பிடுதல் என்று சொல்லி பூர்ணப்படுகிறது. வழங்குறது, அதாவது வைத்திருப்பவனால் காசோலையும் பின்பக்கத்தில் வைத்திருப்பவர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முறையால் கையொப்பமிடப்பட்டு வழங்கப்படுதலாகும். புறக்குறிப்பிடுதல் மாற்றுண்டியல் பாடத்துல வந்து நாங்க வழங்கப்படுத்திருக்கிறபடியே நான் அதை பற்றி அங்கால போகவில்லை. என்ற முதலே படிச்சிட்டோம். வேற சப்ஜெக்ட்ல நீங்க பார்த்துட்டு இப்ப நாங்க பார்ப்போம் சேகரிக்கும் வங்கியாளர். சேகரிக்கும் வங்கியாளர் கலெக்டிங் பேங்கர் வந்து மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்துல 82ஆம் பிரிவுகளை பாதுகாப்பு பெறுவதற்கு அவற்றை 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சேகரிக்கும் வங்கியாளருக்கு பாதுகாப்புறதுக்கு ஒன்று இந்த கடமையில செய்திருக்கணும். என்னது? வங்கியாளர் கொடுப்பனவு பெற்றிருக்க வேணும், பேமெண்ட்டை பெற்றிருக்க வேணும் கஸ்டமருக்காண்டி. மற்றது வாடிக்கையாளருக்கு கொடுப்பனவு பெறப்பட்டிருக்க வேண்டும். வாடிக்கையாளர் ஒன்று வங்கியாளர் கொடுப்பனவு பெற்றிருக்கணும், மற்ற வாடிக்கையாளருக்காண்டி கொடுப்பனவு பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவது நன்னம்பிக்கையுடனும் கவலையினமின்றியும் செயல்பட்டிருக்க வேண்டும். நன்னம்பிக்கையுடனும் கவனையினமின்றியும் செயற்பட்டிருக்க வேணும். பிரிவு 82 சொல்லப்பட்டிருக்க. இந்த மூன்றும் செய்திருக்க வேணும் பாதுகாப்பு பெறதுக்கு. வங்கியாளர் கொடுப்பனவு பெற்றிருக்க வேண்டும், வாடிக்கையாளருக்காக கொடுப்பனவு பெறப்பட்டிருக்க வேண்டும். the customer on behalf of customer. Then நன்னம்பிக்கையுடனும் கவனமின்றியும் good faith without negligence. அடுத்தது பார்ப்போம் சேகரிப்பும் வங்கியின் கடமை என்ன இருக்குது. ஒன்று, சேகரிக்கிற வங்கி வந்து சரியான தீர்வூடகத்தை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். மிக விரைவான முறைமை செயல்படுத்த வேண்டும். அந்த அனுப்புற முறை வந்து சரியா இருக்கணும். இப்ப வந்து இங்க இலங்கையை பொறுத்தவரையில 1 day கிளியரிங் இருக்குது. T+1 சொல்றோம். அது மற்ற வங்கி சிஸ்டத்துல படிக்க வரும் T+1 இருக்குது. அதுக்கு வந்து சரியான முறையில் எடுத்து செய்ய வேணும். சில நேரத்துல தங்கட கிளையின் செக் இருக்குன்னு சொல்லுவோம். அல்லது இப்போ ஆன்லைன் பிரான்ச் இருக்கு. ஆன்லைன் பிரான்ச்சுக்கு நேர ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு அதையும் அதுக்குள்ள போட்டு எடுக்கிற அடுத்த நாள் தான் அது வரும், கிளியரிங்கால் வரும். அதே நேரத்துல ஆன்லைன்ல எங்கட பிரான்ச் என்றால் எங்கட பேங்க்னு சொன்னா அதே பேங்க்னு சொன்னால் அதே இதுல கிளியர் பண்ணப்படும். அல்ல அதே பிரான்ச் அதே நேரத்துல உடனடியாக செய்யக்கூடிய முறைகள் இருக்கு. இதைத்தான் சொல்ல சரியான தீர்வு உலகத்தை தேர்ந்தெடுத்தல். மிக விரைவான முறைமை தெரிவு செயற்படுத்தப்பட வேண்டும். இது உள்நாட்டு சிக்காயும் இருக்கலாம், வெளிநாட்டு சிக்கும் கூட சரியான முறைகள் இருக்கு. வேற
வேற வேற கலெக்ட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தும் இருக்கும் லாபம். சரிதானே? அதை நாங்கள் சரியாக தெரிவு செய்ய வேணும். அடுத்தது காசோலை மட்டும் இல்லை, வேற இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். வழங்கப்பட்ட குறித்த காலத்துக்குள் கொடுப்பனவுக்கு காசோலையை சமர்ப்பிக்க வேணும். குறிப்பிட்ட காலத்துக்கு சமர்ப்பிக்கணும். வைப்பிலிடப்பட்ட அன்றோ அல்லது நடைமுறையில் உள்ள தீர்வு முறைக்கு சமர்ப்பிக்க வேணும். நாங்க சொல்ற அண்டைக்கு பழைய முந்தித்தான் அது நாள் செல்லும் கிளியர் பண்ண, இப்ப அப்படி இல்லை ஒன் டே கிளியரிங். ஆனா அதை விட இன்னும் ஃபாஸ்டும் இருக்குது. சரிதானே? இப்ப ஒன் டே கிளியரிங் என்றதை விட சில நேரம் இப்ப இன்னும் முறை இருக்கோ, T+1 முறை இருக்கா, அல்லது இதை விட வேற முறைகளும் இருக்கா, அந்த முறையில என்ன கெதி முறையா ஸ்பீடா போக முறையோ அந்த முறைக்குள்ளே சமர்ப்பிக்க வேணும் வாடிக்கையாளருக்கு. காலதாமத்தினால் வாடிக்கையாளருக்கு ஏற்படும் நட்டங்களுக்கு வங்கி பொறுப்பாக வேண்டி ஏற்படும். அதையும் பார்த்துக்கொள்வோம். அடுத்தது காசோலைக்கு கொடுப்பனவு மறக்கப்பட்ட இடத்து வாடிக்கையாளருக்கு அறிவித்தல் வழங்கல். அப்ப டிஸ்ஒனர்ட் அவர் போட்ட செக்கோ இன்னும் ரிட்டர்ன் சொன்னால் அதுக்கு உடனே நாங்கள் அறிவிக்கணும், நோட்டீஸ் அறிவிக்கணும். இப்போ கொடுப்பனவு மறக்கப்பட்ட காசோலை அல்லது சாதனம் வந்து வங்கிக்கு கிடைச்சால், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி கிடைச்ச உடனே ரிட்டர்னை வந்தால் வாடிக்கையாளருக்கு அன்றைக்கு அறிவிக்க வேணும். ரைட்டிங்ல நோட்டீஸ் நாங்கள் செக் ரிட்டர்ன் சிஆர்னு அன்றைக்கு அனுப்ப வேணும். இது வந்து பிரிவு 48 சொல்லுது. இதன் மூலம் அவர் தனது உரிமையை மறக்கப்பட்ட காசோலை கட்சிதாருக்கு எதிராக நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கிறார். இன்னும் சில கஸ்டமர் வந்து அந்த மறப்பு அறிவித்தல் அவருக்கு தெரிய வேணும். கிடைச்ச அந்த டாக்குமெண்ட் கிடைச்சாதான் அவர் என்ன செய்யலும் உடனடியாக அந்த அந்த காசோலியோ அல்லது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யார்கிட்ட பெற்றுக்கொண்டாரோ அவருக்கு எதிராக தன் உரிமையை நிலைநாட்டக்கூடிய சட்ட நடவடிக்கையோ இன்னமும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து இந்த கடமை, சேகரிப்பு வங்கியின் கடமையை சொன்னார். சேகரிக்கும் வங்கியின் கலெக்டிங் பேங்கின் பொறுப்பு என்ன வருகிறது? காசோலை மறத்தமை பற்றிய தகவல் வாடிக்கையாளருக்கு அறிவிக்க தவறும் போது வங்கி தனது வாடிக்கையாளருக்கு முகவர் என்ற வகையில் பொறுப்பாக வேண்டி வரும். காசோலை மருத்துவம் பற்றிய தகவல் தெரிவிக்க தவறினால் முகவர் என்ற பொறுப்பாக வேண்டிய வந்து டிஸ்ஒனர்ட் செக்கை வந்து அனுப்பாவிட்டு மறந்தே போஸ்ட்ல கிடந்து அதுல இருந்து பிரச்சனையை தரக்கூடும். வங்கி உண்மையான உறுத்தாளி என்று வேறொருவருக்கு காசோலையை சேகரித்து விடுவதுண்டு. இதன் மூலம் வங்கி உண்மையான உறுத்தாளிக்கு நிலைமாறல் தீங்குக்கு பொறுப்பாக வேண்டி ஏற்படும். ரோட் ஆஃப் கன்வர்ஷன் சொல்றது. இன்னைக்கு அந்த கன்வர்ஷனை பற்றி பார்ப்போம். உங்கள்ட்ட நோட்ஸ்ல போட்டது அதை விட நான் சில நோட் பண்ணி வச்சிருக்கேன், சொல்லுவேன். சிலது வந்து உண்மையான ட்ரூ ஓனர், அதை விட பிள்ளையா வேற ஆளுக்கும் காசோலையால சேர்த்து வேற ஆளுங்க காசோலை இன்னொரு ஆளுடைய அக்கௌண்ட்டுக்கு சேர்த்து கொடுக்கறதும் இருக்கு. அப்படியா இருக்கு அந்த உண்மையான உறுத்தாளிக்கு எதிராக நிலை மாறல் பொறுப்புக்கு தீங்கு பொறுப்பாக வேண்டிய பொறுப்பும் வந்து இந்த சேகரிக்கும் வங்கிக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். இதை சொல்றது சேகரிக்கும் வங்கின்ற பொறுப்பு அல்லது கவனமா இருக்கணும். இது கணக்கு இருக்கா, நான் சுருக்கமாகத்தான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வரேன். என்ன மற்ற சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சுக்கிறீங்க. இந்த முக்கியமா 2 சொன்னது ஒன்று மறுத்தல் அறிவித்தல வந்து கொடுக்க தவறுனால அளவார பொறுப்பு, அடுத்தது உண்மையான உறுத்தாளிக்கு எதிரான பொறுப்பு. ரைட். அடுத்தது வங்கியாளர் கவலையினமாக குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் சந்தர்ப்பங்கள் வந்து நிலமாறல் கன்வர்ஷன் இருக்குது. ரோட் ஆஃப் கன்வர்ஷன் இருக்குது. இதை நாங்க பார்ப்போம் கொஞ்சம். இதுல சில உதாரணங்களை நான் எடுத்திருக்கிறேன். இப்ப முதலாவது கணக்கு திறக்கிறது. கணக்கு திறக்கைக்குள்ள வங்கியாளர்கள் வந்து கவனமாக இருக்க வேணும். இன்றைக்கு நிறைய வங்கிகள் வந்தபடியால் நாங்கள் பார்க்கிறோம் கணக்கு திறக்கணும் டக்குன்னு போட்டி தானே, காம்படிஷன் கூட. காம்படிஷன் கூட எல்லார்ட்டையும் கணக்கு திறக்கிறது. ஒரு நகரத்துல போய் புதுசா ஒரு கிளையை திறந்தால் அங்க உள்ள எல்லாருக்கும் கொண்டு போய் ஃபோமை கொடுத்து கணக்க திறக்கிறது. பிறகு எல்லாத்தையும் கொஞ்ச நாள்ல மூடுறது. அதுக்கு பிறகு வர பிரச்சனைகள் பிறகுதான் பார்த்துக்கொள்வோம். அப்ப நாங்கள் இதுகள்ல வந்து பிரச்சனை இல்லாம இருந்தா ஓகே, ஆனா பிரச்சனை வளர்ந்தாத்தான் பிரச்சனையா போகும். அப்ப கணக்க திறக்க முதல் நியாயமான விசாரணையை மேற்கொள்ளாட்டி அது வந்து ஒரு நிலைமாறல் பிரச்சனையா வரும். இந்த ஆருக்கு நாங்கள் கணக்க திறக்கிறோம்ன்றதை நாங்கள் வடிவா பார்க்காவிட்டால் அதால வர முறைகளுக்கு வரும் பிரச்சனை, இந்த வழக்குகளை வந்து பார்க்கணும். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த லேட்ப்ரூக் வர்சஸ்
தட்புருக் அண்ட் கம்பெனி வெர்சஸ் டோட்கண்ட வழக்கு 1914ஆம் ஆண்டு வழக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். ஒன்று சாதாரணமா ஒரு கணக்கு திறக்க முதல் நியாயமாக விசாரணை செய்யாம முதல் முந்தி வந்து கணக்கு திறக்கிறண்டால் எல்லாம் கேட்டு என்ன செய்றீங்க, என்ன தொழில் செய்றீங்க, என்ன வருமானம் செய்வீங்க, என்னென்ன வாய்ப்புகள் வரும். இப்ப நாங்கள் வந்து அந்த ஃபோமைத்தானே கொடுக்குறோம். என்ன ஃபோமெல்லாம் கொடுத்து அப்படி எடுத்து போட்டு அதிலே தாரதை பார்த்துட்டு டக்குன்னு கணக்கை திறக்கிறது. இப்ப இதுகள் வந்து சரியாக விசாரிக்கணும். ஒரு நடைமுறை கணக்குக்கு முக்கியமானது. இரண்டாவது, ஒரு வாடிக்கையாளரின் தொழில் தருணரின் விவரம், எம்ப்ளாயர் டீட்டெயில் எடுக்க வேணும். எம்ப்ளாயர் டீட்டெயில் வந்து எடுக்க வேணும். அத போல ஒரு திருமணமான பெண்ணின் அவருடைய கணவர் என்ற விவரம் அறிய வேணும். கணக்கு பிரச்சனை சில வழக்குகள் இருந்தாலும் அத வந்து விவரங்கள் அறியவனும் கேட்கிறது. இப்ப உள்ள ஃபோர்மட்ல அது கேட்கிற கணவரின் தொழில் அதுல இருந்து கேட்கிறது என்னன்னு சொன்னால் அந்த விவரங்கள் இல்லாம திறந்தால் பின்னுக்கு வர பிரச்சனைகளை வந்து வரலாம். இதுக்கு உதாரணத்துக்கு கார்டியன் ஆஃப் சென்ட் ஜோன்ஸ் அம்பர்ட் வெர்சஸ் பார்க்லேஸ் பேங்க் என்ற ஒரு வழக்கு போட்டிருக்கேன். சிலதுகள்ல வந்து வழக்குகள்ல வங்கிகள் வந்து கவலையினமா நடந்துன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்குது. சில இடங்கள்ல சில கேஸுகள்ல வந்து கன வழக்குகள் இருக்குது. சிலதுகள்ல வந்து விசாரணை செய்தும் பிறகு வந்த பிரச்சனைக்கு பிறகு வங்கிகள் வந்து கவனீனமாக நடக்கவில்லை என்று சொல்லி தீர்ப்பளித்த வழக்குகளும் இருக்குது. இப்ப இதுல இந்த லட்ப்ரூக் வழக்கு நாங்க முதலும் நினைக்கிறேன் பார்த்திருக்கிறோம். முதல் சொன்ன கேஸுக்கு இந்த இது வாங்க பார்த்திருக்கேன். ஒரு ஆள் வந்து தன்ட ஒரு கணக்கை வந்து ஒரு காசோலியை களவெடுத்து ஒரு கணக்கை திறந்து போட்டு அந்த காசோலியை போட்டுட்டு மாற்றி எடுத்துக்கொண்டு போயிட்டார். பிறகுதான் அந்த ட்ரூ ஓனர் வரைக்குள்ள தான் இந்த வழக்கு பார்த்தது. அப்ப பேங்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது வங்கி வந்து நியாயம் அந்த கணக்கு திறக்க முதல் நியாயமா விசாரணை மேற்கொள்ள இல்லைன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருந்தது. இது வந்து வழக்கு நாங்க முதல் வங்கியாளர் கஸ்டமர் பேங்கர் ரிலேஷன்ஷிப்ல இதை பற்றி நாங்க பார்த்துனாங்க. இது வந்து நிலைமாறலுக்கு வருது. வங்கி வந்து விசாரணை செய்யாட்டி ரோட் ஆஃப் கன்வர்ஷன் என்பதுக்குள்ள வருது. அதே போல வாடிக்கையாளர் தொழில் தருணர் விவரம், ஒரு வேலை செய்கிற தொழில் தருணரின் விவரம், மற்றது திருமணமான பெண் அவற்றை கணவன் விவரம் அறிய வேணும். அடுத்தது கணக்கினை அறிமுகப்படுத்துபவர் வங்கிக்கு தெரிய அடுத்து அவர் தொடர்பாக ஆராய்ந்து விடுதல். வளமையா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் என்று சொல்லி நாங்கள் அதை வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு ஆளே எடுப்போம். ஒரு அதுல சில குறித்த ஆட்கள் தான் அந்த கணக்கை அறிமுகப்படுத்தலும். ஒரு அந்த வங்கியில கணக்கு வைத்திருக்கிற ஒருவர் அல்லது ஒரு சட்டத்தரணி அல்லது ஒரு ஒரு ப்ரொமினண்டான ஆள் அப்படித்தான் நாங்கள் வங்கிகள் கேட்பினோம். அப்படி தெரியாதால் அவர்கிட்ட அப்படி ஒரு கையெழுத்து வேண்டிக்கையும் முந்தி என்ன செய்யறது அவர்கிட்ட கடிதம் எழுதி கேட்கறது. நீங்க இந்த அறிமுகப்படுத்துறீங்களா, அதை உறுதி செய்றீங்களா, அவர் செய்திருக்கீங்களா கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் கணக்கெல்லாம் திறக்கிறது. இப்ப அவசரமா திறந்தால் அந்த விவரங்கள் தெரியாம எடுத்தால் பிறகு அவர் அந்த திறந்த கணக்கு சரியாக நாங்கள் தெரியாதால் அறிமுகப்படுத்தி இருப்பார். அதை பற்றி யாராயம எல்லாம் செய்து கணக்கு திறந்து முடிஞ்சா பிறகு பிரச்சனை வந்தால் கணக்கில அதையும் வந்து வங்கியில நிலைமாறல் கவலையினம் இல்ல நிலைமாறல் என்றதுக்குள்ள வருது. அடுத்தது வியாபார பதிவு சான்றிதழை வங்கி ஆராயது விடுதல். பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பேங்க் வந்து ஒரு பிசினஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கொண்ட திறக்கைக்குள்ள அதை பார்க்கணும். பார்க்கல அதிന്റെ உண்மையா அந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒரிஜினல் இதுதானா, பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தானா, அதிന്റെ அந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற பணிப்பாளர்கள் அதுகள் விவரங்கள் சரிதான எல்லாம் பார்த்துத்தான் கணக்கை திறக்க வேணும்.
அப்படி இல்லாமல் செய்திருந்தா என்ன நடக்கும்? வேற மோசடிகள் அதற்கு இடம் கொடுக்கலாம். என்றாச்சும் நேரம் அந்த வேறு ஆளுக்கு அந்த உண்மையான இந்த நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் எல்லாம் வேறையா இருக்கலாம், வேற கம்பெனியா கூட இருக்கலாம். அந்த இன்னொரு காசோலியை வந்து தான் சொந்தக்காரன் சொல்லி வார காசோலைக்கு தான் சொந்தக்காரன் இன்னொரு தண்டைக்கு போட்டு திறக்க காசு எடுத்து செய்து விடலாம். அப்ப வந்து சோல் ப்ராப்பர்ட்டி சொல்லி காசு எடுக்கக்கூடிய வழிகளும் இருக்குது மோசடியாக. அப்ப இதுகள் வந்து நிலை மாறலுக்குள்ள தவறுகளுக்கு வரலாம். அடுத்தது, ஒரு கம்பெனிக்கு விறகு வைக்க வேண்டிய காசோலையை அந்த கம்பெனியின் ஊழியர் கணக்குல விறகு வைக்க, இது வந்து ஒரு நிலை மாற கன்வர்ஷன் தான். ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியின் காசு அவற்ற ஒரு எம்ப்ளாயியின் என்னென்று வைக்கலும் தானே, அதையும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா தான் வரும். அப்படி செய்யலாது. நம்ம கம்பெனியா இருக்கும், கம்பெனியின் ஒரு பணிப்பாளர் இருப்பார், அவர் கூட தண்டையை வச்சு செய்யலாம். தனி மனித கம்பெனியா இருந்தாலும் தனி மனிதன் வேற கம்பெனி வேற. அப்படி இருக்க அவர் தண்டைக்குள்ள போட்டோ அப்படி கூட செய்ய முடியாது. அதுக்குரிய உதாரணம் இந்த ஏஎல் அண்டர்வுட் இது இருக்கிறது. இதே போல ஒரு முகவரின் சார்பாக எழுதப்பட்ட காசோலியை அவரின் தனிப்பட்ட கணக்குக்கு வரவேற்றல். முகவர் என்று சொல்றது ஏஜென்ட். உங்களுக்கு தெரியும், ஒரு ஏஜென்டாக வேலை செய்யறவங்க நிறுவனங்கள் எல்லாம் கணக்கு இருக்கு. அப்ப அந்த ஏஜென்ட் என்று சொல்லி அவர் சில முகவர், அதாவது ஆஸ் ஏஜென்ட் முகவராக வேலை செய்யறது தொடர்பாக அவருக்கு வேற அக்கௌண்ட் வச்சு அந்த செக்கள் எல்லாம் விடுபட்டு கொண்டிருக்க ஒரு பிசினஸ் செய்யக்குள்ள அப்படி வார காசோலியில கொண்டு அவர் தன் பர்சனல் அக்கௌண்ட்களுக்கு போடக்கூடியதா இருக்கு. அப்படி போட்டால் அது பேங்க் வந்து அதை விசாரிக்காமல் கலெக்ட் பண்ணியிருந்தா பேங்க் அதுக்கு பொறுப்பாகும். அதுக்குரிய வழக்கு இந்த போட்டிருக்கு, மைக்ரோசாப்ட் வெர்சஸ் பார்க்லேஸ் பேங்க் லிமிடெட் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி மாறியும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முகவர் அல்லது வேலையாளர் தனிப்பட்ட கணக்குக்கு தனது முதல்வர் அல்லது வேலை கொள்வனின் கணக்கிலிருந்து தானே முதல்வர் என்று சொல்லி முகவர் என்று சொல்லி மாற்றுதலும் இருக்குது. அதே போல அக்கவுண்ட் பேய், அதை நாங்கள் முதல் பார்த்துனாங்க. அக்கவுண்ட் பேய் என்று எழுதப்பட்ட ஒரு செக்கை வந்து போதிய விசாரணையின்றி வேறு ஆட்களுக்கு சேர்க்கிறது, கலெக்ட் பண்ணி கொடுக்கறது. அக்கவுண்ட் பேய் செக்கை வந்து போதிய விசாரணையின்றி வேறு ஆட்களுக்கு சேர்த்து கொடுக்கறதும் இந்த நிலமாறலுக்கு வருகுது. இப்ப இதுல வந்து சில நேரம் நாங்க சேர்த்த காசெல்லாம் எடுத்துக்கொண்டு போனா பிறகுதான் அதுக்கு பிறகுதான் தேடிக்கொண்டு வர போயினோம் உண்மையான உறுத்தாளி சென்ற வரை இல்லையண்டா அந்த நேரத்துல வங்கி வந்து உண்மையான உறுத்தாளிக்கு எதிராக பொறுப்பாக வேண்டி வரும். இதுக்கு வந்து ஒரு பழைய வழக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்பெனி ஆஃப் லண்டன் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் லண்டன் கண்ட்ரி. திருப்திகரமற்ற கணக்கை நடத்தும் ஒரு வாடிக்கையாளர் கணக்கில மூன்றாம் நபருக்கு உரிய ஒரு காசோலையை தகுந்த விசாரணையின்றி சேகரித்தல். திருப்திகரமற்ற கணக்கு, அன்சாட்டிஸ்ஃபேக்டரி கண்டக்டட் அக்கவுண்ட், அதுக்கு ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து ஒரு இன்னொரு ஆளின் தேர்ட் பார்ட்டி செக் வந்து அந்த காசோலையை கொண்டு வந்து போடணும், கலெக்ட் பண்றோம் நாங்க. ஆல்ரெடி இந்த கணக்கே வந்து பிரச்சனையா நடந்து கொண்டிருக்கு, ஒரே செக் ரிட்டர்னும் பிரச்சனை, இன்னொரு ஆளோட காசை வந்து பெரிய செக்கை கொண்டு வந்து போட்டு நாங்களும் கலெக்ட் பண்ணி கொடுத்தால் பேங்க் வந்து விசாரணை இல்லாம கலெக்ட் பண்ணால் அதுதான் பிரச்சனை தான், அது நிலை மாறுறது. அப்ப அதுக்கு உதாரணத்துக்கு இந்த வழக்கு போட்டு மோட்டார் ட்ரேடர்ஸ் கம்பெனி லிமிடெட். இதே போல ஒரு கணக்கு வந்து நடத்தப்பட்டு கொண்டு ஒரு சின்ன தொகைகளுக்கு எல்லாம் டிரான்சாக்சன் நடந்து கொண்டிருக்கு. இருந்தா போல பெரிய தொகைக்கு ஒரு செக் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி செக் பெரிய ஒரு செக்கை வந்து கலெக்ட் பண்ணி கொடுப்படுது, விசாரணையின்றி கலெக்ட் பண்ணி அதுக்கால எடுத்து அவர் எடுத்து விட்டால் அதுகம் வந்து நிலை மாறல் தானே. இதுகள் வந்து இந்த நிலை மாறல் கன்வர்ஷன், டாட் ஆஃப் கன்வர்ஷன் என்று சொல்லி வர்றதுக்கு சில உதாரணங்கள் சொல்லிக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது கூட சிலபஸ்ல உள்ள ஒரு பாடம். முதல் இந்த கணக்கு திறக்கைகளை விசாரணை செய்யாமல் திறக்கிறது, மற்றது வாடிக்கையாளர் தொழிற்சார் எம்ப்ளாயரை வாடிக்கையாளர் தொழிற்சார் விவரம் அல்லது திருமணமான பெண்ணின் கணவரின் விவரம் அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் எடுக்காவுறது, விசாரிக்காவுறது, அக்கௌண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க அவரை பற்றி தெரியாமல் வடிவ அறியாமல் ஆராயாம கணக்க திறக்கிறது, பிசினஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்காமல் அந்த பிசினஸ் அக்கௌண்ட்ஸ்களை திறக்கிறது, கம்பெனிக்கு வைக்க வேண்டிய அக்கௌண்ட்டை வந்து செக்ஸை வந்து அவற்றை ஒரு எம்ப்ளாயர் அக்கௌண்ட்ல வைக்கிறது, சரிதானே, டிபாசிட் பண்றது, ஒரு
ஒரு கம்பெனிக்கு ஒரு லிமிடெட் கம்பெனிக்கு செய்ய டிபாசிட் பண்ண வேண்டிய செக்கை வந்து எழுதப்பட்ட செக்கை இன்னொரு கம்பெனிக்கு வந்து விசாரணை இல்லாம கலெக்ட் பண்றது. ஒரு குரூப் ஒரு கம்பெனி ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசத்துல பேராயிரத்து வித்தியாசம் வந்து அதையும் கலெக்ட் பண்ணாம விசாரிக்காம செய்யறோம். அதெல்லாம் வந்து நிலை மாறலுக்குள்ள வரும். மற்ற முகவரின் சார்பாக எழுதப்பட்ட காசோலி அவரின் தனிப்பட்ட கணக்கு வர வைத்தல், பெறுபவரின் கணக்குக்கு என வரையப்பட்ட காசோலி போதிய விசாரணையின்றி வேறு ஆட்களுக்கு சேகரித்தல், அன்சாட்டிஸ்பரி கண்டக்டட் அக்கௌண்ட் திருப்திகரமற்ற கணக்கு நடத்தும் ஒரு வாடிக்கையாளர் கணக்கில் மூன்றாம் நபருக்கு உரிய காசோலியை தகுந்த விசாரணையின்றி சேகரிக்கிறது. இப்படி இருக்குது. இதில் வந்து ரோட் ஆஃப் கன்வர்ஷன் நிலை மாறல் என்றது வருகிறது. ரைட். அடுத்தது பார்ப்போம் பணம் செலுத்தும் வங்கியாளர். நாங்க கலெக்டிங் பேங்கர் பார்த்தோம், பேயிங் பேங்கர். பணம் செலுத்தும் வங்கியாளருக்கு ஏற்படக்கூடிய பொறுப்புகள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். தவறான முறையில பற்று வைக்கிறது. தவறான முறையில பற்று வைக்கிறதுன்னு சொன்னா ஒன்று கொடுப்பனவு நிறுத்த காசோலைக்கு கொடுத்தனவு செய்தல். ஸ்டாப் பேமெண்ட் செக்கை வந்து பேமெண்ட் செய்கிறது. கொடுப்பனவு நிறுத்த காசோலைக்கு பேமெண்ட் செய்கிறது என்றால் முந்தி அது நடக்கிற சான்சஸ் கூட. என்றால் அந்த மனுவலா செய்யக்குள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம் விடாது. அப்ப கவனிக்காமல் அந்த செக்கை பே பண்ற சந்தர்ப்பம் கூட. ஆனாலும் கூட இப்ப உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல கூட அதை பார்த்திருக்கிறோம், பே பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஓவர் ரைட் பண்ணி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓவர் ரைட் பண்ணி பே பண்ற, கவனிக்காமல் ஓவர் ரைட் பண்ணி பே பண்ற நிலைமைகள் இருக்கு. அதனுடைய இப்பவும் அந்த முறைமை இருக்கிறபடியால் ஈவன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபெசிலிட்டேட்டிங் தட். அப்ப சில இடங்கள்ல ஓவர் ரைட் பண்ணி பே பண்ற நடைமுறையிலும் இருக்குது. அப்படி செய்ய அதெல்லாம் வந்து பேயிங் பேங்குக்கு பிரச்சனை தான். அப்ப அது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்றோம். அப்ப கொடுப்பனவு நிறுத்த காசோலைகளுக்கு கொடுப்பனவு செய்தல், ஸ்டாப் பேமெண்ட் செக்ஸ். வித்துகதியிட்ட காசோலைக்கு கொடுப்பனவு, போஸ்டேட்டட் செக்ஸுக்கு வந்து பேமெண்ட் செய்கிறது. போஸ்டேட்டட் செக்குக்கு பேமெண்ட் செய்தா என்ன நடக்கும்? இதுதானே போஸ்டேட்டட் செக்குக்கு பேமெண்ட் செய்தால் என்ன நடக்கும்? போஸ்டேட்டட் செக்குக்கு பேமெண்ட் செய்தால் ஒன்றில் கஸ்டமர் வந்து அந்த இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னா இப்ப செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு போட்ட டேட் பண்ண செக்குக்கு நாங்கள் இன்றைக்கு பேமெண்ட் செய்தால் முதலாவது பிரச்சனை வரலாம். கஸ்டமர் இந்தக்கு இன்னும் ஒரு 15-16 நாள் இருக்குது. இந்த 15-16 நாளுக்குள்ள கஸ்டமர் வந்ததை ஸ்டாப் பண்ணலாம். ஏதோ ஒரு பிரச்சனையால கஸ்டமர் ஸ்டாப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நாங்கள் பேமெண்ட் செய்துட்டா ஸ்டாப் பண்ண சான்ஸ் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கஸ்டமர் வந்து இந்த இடப்பட்ட காலத்துல கஸ்டமருக்கு ஏதாவது நடக்கக்கூடும். ஒன்று இறப்பு ஏற்படலாம், வங்குரோத்து அடையலாம், மனநிலை பாதிக்கப்படலாம். அது ரெண்டாவது காரணம் இருக்கு. மூன்றாவது நாங்கள் முதல் பார்த்த நாங்கள் இந்த செக்கை போஸ்டேட்டட் செக்கை பே பண்ணபடியால் இனி வார உடனடி செலுத்த வேண்டிய செக்களை நாங்கள் கவனிக்காம திருப்பக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அப்படி செக்கை திருப்பினால் என்ன நடக்கும்? இப்ப 15ஆம் தேதி செக்கை பே பண்ணி போட்டு நாளைக்கு 30ஆம் தேதி செக் டேட் பண்ண செக்கை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னால் என்ன நடக்கும்? வங்கி வந்து பொறுப்பாக வேண்டி வரும். கஸ்டமருக்கு அவமானப்படுத்தினதை கொடுப்பனவு செய்வதற்கு நட்டங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டி வரும். இரண்டு இதுவும் இருக்கு. இது வந்து பேயிங் பேங்கருக்கு ஏற்படக்கூடிய பொறுப்பு. இன்னொரு பொறுப்பும் இருக்கு, மோசடியான கையொப்பத்துக்கு கொடுப்பனவு, ஃபோர்ஜ் சிக்னேச்சர். இந்த ஃபோர்ஜ் சிக்னேச்சர் முந்தி எல்லாம் வந்து செக்கோட மோசடிகள் இருந்தது, பிறகு எல்லாம் ஓஞ்சிருந்தது. இப்ப திரும்ப தொடங்கிச்சு. எனக்கு காசு தேவைப்பட்ட உடனேயும் என்னென்ன மாதிரி எல்லாமோ கற்பனை பண்ணுங்கள். அப்ப அந்த வடிவேல் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணி களவுகள் எல்லாமே வரும். அப்போ மோசடியா இப்ப திரும்ப எல்லாம் இந்த களவுகள் கையெழுத்து வச்சு வந்தால் இந்த மோசடி கையொப்பத்துக்கு பேங்க் பே பண்ணினால் அதுவும் பிரச்சனை. ஏனென்றால் கஸ்டமர் கையெழுத்து போடல தானே, கஸ்டமர் கையெழுத்து வச்சு போட்டாதான் கஸ்டமர் வந்து கஸ்டமர் அத்தாரிட்டி பேங்குக்கு வருது. கஸ்டமர் கையெழுத்து போடாட்டி பேங்குக்கு அது போலி கைப்பத்துக்கு பேங்குக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை.
அப்ப இந்த 3 விதமான முக்கியமான அம்சம் பெறுது தவறான முறையில கணக்கு பெற்று வைத்தல். ஒன்று கொடுப்பன நிறுத்த காசோலைக்கு கொடுப்பனவு செய்தல், 2வது பித்து அதியிடப்பட்ட காசோலைக்கு கொடுப்பனவு, 3வது மோசடியான கையொப்பத்துக்கு கொடுப்பனவு. அடுத்தது காசோலைகளுக்கு தவறாக பணம் செலுத்தாது விடல். அதுவும் ஒரு பிரச்சனை பேயிங் பேங்குக்கு. இதால தவறாக பணம் செலுத்தாது விடின் வாடிக்கையாளருக்கு ஒப்பந்த மீறுகைக்கும் அவதூறுக்கும் பொறுப்பாகி நட்டங்கள் செலுத்த வேண்டி வரும். தவறாக பணம் செலுத்தாது விடின் வாடிக்கையாளருக்கு ஒப்பந்த மீறுகைக்கும் அவதூறுக்கும் பொறுப்பாகி நட்டங்கள் செலுத்த வேண்டி வரும். அதுக்கு ஒரு வழக்கம் போட்டிருக்கு, பேக்கர் வெர்சஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பேங்க் லிமிடெட். இதுல வாடிக்கையாளரின் ஒன்று பணம் தவறாக செலுத்தாவிட்டால் வர பிரச்சனை உண்டவற்ற பிசினஸ் லாஸ். அடுத்தது வாடிக்கையாளரின் கௌரவம் பாதிக்கப்படலாம். வாடிக்கையாளரின் கௌரவம் பாதிக்கப்படலாம். அதுக்கும் அவர் அவதூறு வழக்குகளை போடலாம். அவதூறு வழக்குகளும் அந்த நட்டங்களும் செலுத்த வேண்டிய கட்டம் ஏற்படக்கூடிய நிர்பந்தங்கள் வங்கிக்கு ஏற்படலாம். இது காசோலைக்கு தவறாக பணம் செலுத்தாது விடல் ஒன்று. தவற செலுத்தினாலும் கூட செலுத்தாட்டியும் விட கவனமாக இருக்க வேண்டும். தவறாக செலுத்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்ற சில நேரத்துல கஸ்டமர் ரெமிட்டன்ஸ் பெற வேணும். ரெமிட்டன்ஸ் வந்தது போஸ்ட் பண்ணப்படாம இருக்கேக்க அங்க அந்த ரெமிட்டன் ஒரு காசு அனுப்பின வந்திருக்கு, அந்த அக்கௌண்ட் போடுப்படா வச்சிருந்த போட்டு இங்க மற்ற அக்கௌண்ட்டுக்காக காசு சொல்லி திருப்புறாரு. அல்லது அவருடைய சிக்னேச்சரை வடிவ சரியா விட்ட சிக்னேச்சர் பழமையான சிக்னேச்சர் அப்படி இருக்கேக்கல காசு சிக்னேச்சர் 50% வித்தியாசம் மட்டும் சொல்லி திருப்புறாரு. இதுகளும் இப்படியான பிரச்சனைகள் அடிக்கடி நடக்கிறதுகளும் இருக்குது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். இது காசோலைக்கு தவறாக பணம் செலுத்தாது விடல். அடுத்த மூன்றாவது ஒரு காசோலையின் உண்மையான உரித்தாளிக்கான பொறுப்பு. காசோலையின் உண்மையான உரித்தாளிக்கான பொறுப்பு பொது சட்ட விதிக்கு அமைய உரிமை இல்லாதவருக்கு பணம் செலுத்தினால் உண்மையான உரித்தாளிக்கு வங்கி நிலை மாறலுக்கு டோட் ஆஃப் கன்வர்ஷன் சொன்னார் பொறுப்பாளியாக வேண்டி வரலாம். வங்கி வைத்திருப்பவனுக்கு ஹோல்டரை நம்பிக்கையிலும் அதை வைத்திருப்பவரின் உரித்தின் குறைபாட்டினை அறியாத போதும் கொடுப்பனவு செய்திருப்பின் காசோலைக்கு உரிய முறையில் பணம் செலுத்தப்பட்டதாக கருதப்படும். இதுல காசோலையின் உண்மையான உரித்தாளிக்கான பொறுப்பு ட்ரூ ஓனர். இதுல பொதுச்சட்ட விதிக்கு அமைய உரிமை இல்லாதவருக்கு பணம் செலுத்தினால் உண்மையான உரித்தாளிக்கு வங்கி நிலமாறலுக்கு பொறுப்பாக வேண்டியது பொதுச்சட்டம், ஜெனரல் லோ. ஆனா வங்கி வைத்திருப்பவனுக்கு அந்த ஹோல்டர் படிச்சினாங்களா, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், ஹோல்டர் ஃபார் வேல்யூ 3 படிச்சினாங்க. போன கிழமை தான் படிச்சினாங்க. அந்த முறையில வச்சிருப்பவருக்கு இந்த ஹோல்டரின் உரித்தின் குறைபாட்டை பற்றி அவருடைய டைட்டில் சொன்னாங்க. உரித்தின் குறைபாட்டை பற்றி தெரியாமல் பேங்க் கொடுப்பனவு செய்திருந்தால் அவரை பற்றி எங்களுக்கு தெரியாது. வச்சிருக்கிற ஹோல்டரின் குறைபாடு தெரியாமல் காசோலைக்கு உரிய முறையில சரியான முறையில வங்கின முறையில பணம் செலுத்தப்பட்டிருந்தால் அவருக்கு உண்மையான உரித்தாளிக்கு பேங்க் பொறுப்பாகாது. அப்படி செய்திருந்தால் வங்கி உரிய முறையில் பணம் செலுத்தப்பட்டதாக கருதப்படும். இதுதான் சொல்லுது, வங்கி வைத்திருப்பவனுக்கு நம்பிக்கையிலும் அதை வைத்திருப்பவரின் உரித்தின் குறைபாட்டினை அறியாத போதும் கொடுப்பனவு செய்திருப்பின் காசோலைக்கு உரிய முறையில் பணம் செலுத்தப்பட்டதாக கருதப்படும். அடுத்தது பணம் செலுத்தும் வங்கிக்கான பாதுகாப்பு. ஒன்று காலக்கிரமத்தில் கொடுப்பனவு செய்தல். காலக்கிரமத்தில் கொடுப்பனவு செய்தல் பிரிவு 59. நன்னம்பிக்கையிலும் அவருக்குள்ள உறுத்திலுள்ள குறைபாடு பற்றி அறியாத போதும் கொடுப்பனவு வங்கியினால் செய்யப்பட்டிருப்பின் அவருக்கு பேயிங் பேங்க் ப்ரொடெக்ஷன் பிரிவு 59 சொல்லப்பட்டிருக்கொண்டு பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ், பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ், நன்னம்பிக்கை குட் ஃபெய்த், மற்ற அந்த அதில் உள்ள டைட்டில் உள்ள அந்த
டைட்டில் குறைபாடு பற்றி தெரியாமல் இருக்க நாங்கள் பேமெண்ட் செய்தோம் என்றால் பாதுகாப்பு கிடைக்கும். மற்ற மோசடியான சாட்டுதல் ஃப்ராடுலன்ட் என்டோஸ்மெண்ட் சரிதானே எதிராக வங்கிக்குள்ள பாதுகாப்பு பிரிவு 60 சொல்லப்பட்டிருக்கு. கொடுப்பனவு நன்னம்பிக்கையிலும் நன்னம்பிக்கை என்றால் குட் ஃபெய்த் சாதாரண வங்கி அலுவல் நேரத்திலும் முறையில் செலுத்தப்பட்டிருந்தார். சாதாரண வங்கி அலுவல் நேரம் உங்களுக்கு தெரியும், பேங்கால போட்டிருப்பேன் ஆஃபீஸ் ஹவர்ஸ் போட்டிருக்கு, தனி அந்த நேரங்கள்ல திறக்கிறது அல்ல அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல இருந்து முன்னுக்கு பின்னுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் சொல்லுவோம் தானே இந்த வளமை நேரங்கள் அதற்கு செலுத்தப்பட்டிருந்தால் உண்மையான உறுத்தாளிக்கு எதிராக பாதுகாப்பை பெறுவார். மற்றது குறுக்கு கோரிட்ட காசோலைக்கான பாதுகாப்பு 79(2) மற்றும் 80. இதுல காசோலைக்கும் இதுலையும் அந்த நன்னம்பிக்கைன்னு சொல்லப்படுது குட் ஃபெய்த்தும் கவன ஈனம் பார்த்துக்கொள்ளுங்க. கவன ஈனம்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா நாட் வித்தவுட் நெக்லிஜென்ஸ். அதில் உள்ள குறுக்கு கோடுகளுக்கு அமைய உண்மையான உறுத்தாளிக்கான பொறுப்புகளுக்கு எதிராக பாதுகாப்பு கிடைக்கிறது. காசோலைக்கு நன்னம்பிக்கையுடனும் கவன இனமின்றியும் அதில் உள்ள குறுக்கோடுகளுக்கு அமைய கொடுப்பனவு செய்திருந்தால் இந்த குறுக்கோடுகளுக்கு அமைய குறுக்கோடுகள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதுக்கு செய்திருந்தால் உண்மையான உறுத்தாளிக்கான பொறுப்புகளுக்கு எதிராக பாதுகாப்பு கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை விட சில இன்னும் ஒன்றென்று நோட் பண்ணால் அதை நாங்க பார்க்கணும். அவசரமா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்க. இதுல வருகிறது சாதாரண வங்கி கிரம அலுவல் முறை என்று சொல்றது இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். சாதாரண வங்கி கிரம அலுவல் முறை தான் ஆர்டினரி பிசினஸ். இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் டியூட்டி ஆஃப் கேர் இன் ஓப்பனிங் அக்கவுண்ட்ஸ் கணக்கு திறக்கைக்குள்ள அவதானம் எடுக்க வேண்டிய முறையை பற்றி சொல்லி இருக்குது. Proper inquiry must have been made before opening of accounts. இன்னொரு புக்லையும் நான் பார்த்தது சொல்லி ப்ராப்பர் வந்து சரியான கவனம் எடுக்கவனும் கணக்கு திறக்கைக்குள்ள அதுக்கு உதாரணம் சொன்னோம். லோய்ட்ஸ் பேங்க் லிமிடெட் வெர்சஸ் விஇபி சேவிங்ஸ் இன்னும் 2 வழக்கு இருக்கு, புதிய வழக்குகள். நான் இதுல எழுதுற நீங்க பார்க்க நோட் பண்ணி கொள்ளலாம். முதல் சொன்னது பழைய வழக்குகள், இது புது வழக்கு. புது வழக்கு போர்ட்ல எழுதுறத கொஞ்சம் பழைய வழக்குகளா இல்லாம கொஞ்சம் புது வழக்குகளையும் நோட் பண்ணி கொண்டா நல்லா. அதே மாதிரி மார்டின் மட்டானி Mathani and Co Limited Mathani and Co Limited versus Midland Bank Limited. Midland Bank Limited, that is 1965. இது வந்து ப்ராப்பர் இன்குவரி அக்கவுண்ட் திறக்கைக்குள்ள ப்ராப்பர் இன்குவரி செய்ய வேணும் என்று. இன்னும் இது வந்து அக்கவுண்ட் திறக்கைக்குள்ள கவனம் எடுக்க வேணும். அக்கவுண்ட் ஓப்பனிங் ஆஃப் அக்கவுண்ட். இதே போல ஒரு அக்கவுண்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல ஒரு ஆளின் அந்த அக்கவுண்டின் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்காமல் ஒரு ஆளின் கையெழுத்தோட அந்த டிரான்சாக்சனை செய்து அதால வர்ற பிரச்சனை அதுவும் வந்து இந்த கன்வர்ஷனுக்குள்ள வருது பிள்ளையான தவறுதல்னு சொல்லி நிலை மாறல். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. கார்ட்லின் CARLIN வெர்சஸ் சைப்ரஸ் CYPRUS
Finance Corporation. Finance Corp London Limited. Finance Corp London Limited. London Limited. 1983. இட்டன்ல வந்த வழக்கு. இது வந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட், ஜாயிண்ட் அக்கவுண்டின் ஆபரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்காமல் கொடுப்பனவு செய்த முறையில் கையில வாருது. பேங்க் லிமிடெட், பேங்க் இஸ் லயபிள் என்ற ஜாயிண்ட் அக்கவுண்டின் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்காமல் கொடுப்பனவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த இதே மாதிரி இன்னொரு வழக்கு இருக்குது. எஸ்டோபிலன்னு சொல்ற தடக்கல் வழக்கு, தடக்கல் விதி என்று இருக்குது. கஸ்டமர் நெகிலிஜென்ஸ் சொல்ற, கஸ்டமரின் கவலையினத்தால நடக்கிறத வந்து வங்கிகள்ல பொறுப்பு போட இல்லாது. ஒரு வழக்கு இன்னொன்று இருக்குது, பிரவுன் வெர்சஸ் வெஸ்ட்மினிஸ்டர். Brown versus Westminster Bank 1964. Westminster Bank 1964. இந்த வழக்கு வந்து சொல்லப்பட்டது கஸ்டமரின் கவலையினம். அவற்ற வழக்கு வந்து அவருடைய செக் எழுதுறார், செக் எழுதிக்கு அவருடைய சர்வன்ட் வந்து செக்கள் எழுதி செய்ய பேங்க் டெலிஃபோன் பண்ணி கேட்டாலும் அவர் தான் கொடுத்தான்னு சொல்லி போட்டு பிறகு வந்து தான் கொடுக்க இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இதுகளை வந்து நீதிமன்றம் சொல்லிச்சு, இல்ல நீங்க ஒத்துக்கொண்டு நீங்கள் ஆனபடியா இது உங்களோட நெகுலிஜென்ஸ், நீங்க கவலை இதமா செய்தபடியே பேங்க பொறுப்பாக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டது. இவ்வளவு வந்து நாங்க காசோலியை பற்றி இன்றைக்கு பார்த்தோம். கன்வர்ஷன் ஆஃப் செக்ஸ் நாங்கள் பார்த்தோம். இதுல ஒன்று ரெண்டு விஷயம் இருக்குது. டி கோஸ்டா பேங்க் ஆஃப் லோன், பேங்க் ஆஃப் லோனோட இந்த நிலைமாறல்ல 1969ஆம் ஆண்டு டி கோஸ்டா வெர்சஸ் பேங்க் ஆஃப் லோன், டி கோஸ்டா வெர்சஸ் பேங்க் ஆஃப் லோன் ஒரு கேஸ் நடந்தது. 30,000 ரூபா டிவிடெண்ட் வாரண்ட் உண்டு. டி கோஸ்டா மிஸ்ஸஸ் கோஸ்டா இந்த செக்கை வந்து டிவிடெண்ட் வாரண்ட் இன்னொரு ஆள் களவெடுத்து போட்டு காசு எடுத்தது. அது வந்து வழக்கு போட்டு எடுத்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது வங்கியின் நிலைமாறல் என்று சொல்லி. டி கோஸ்டா டிஇசிஓஎஸ்டிஏ கோஸ்டா வெர்சஸ் பேங்க் ஆஃப் லோன் 1969ஆம் ஆண்டு நடந்த வழக்கு. இப்ப பேங்க் வந்து நிலை மாறி செயல்பட்டபடியா பேங்க் தான் தவறுன்னு சொல்லி இந்த முறையில தான் இந்த செக்ஸை பற்றி பார்த்துனாங்க. அடுத்த வரை பார்ப்போம். வேற லோன் சம்பந்தமான விஷயம் தான் அடுத்த கிழமைக்கு பார்க்கணும் என்ற சிலபஸ் ஃப்ரீயா முடிக்க வேணும். முடிஞ்ச பார்த்துன்னு போவோம்.